did not to go through the mostly புதுசா இருக்கீங்களா இல்ல ஏற்கனவே you have gone through this syllabus and everything? Okay, so you have introduction to the subject, correct? So however எனக்கு வந்து I will like to start from this mains part. I'll stand here. இது so we will have structure like I will talk about this syllabus for some time. Then we will have a discussion morely. Since நானும் unprepared இருந்ததுனால I don't want to take much of the time. Discussion இருந்ததுனா it will be productive. Whatever time we spend, எங்க டவுட்ஸ் இருக்கு, எங்க இஷ்யூஸ் இருக்கு, whatever I feel நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ப்ராக்டிக்கலா என்ன பிரச்சனை இருக்கு, இல்லை படிக்கும்போது என்னென்ன டவுட்ஸ் இருக்கு, நிறைய இருக்கும் தமிழ் படிக்கும்போது, லைக் எனி அதர் சப்ஜெக்ட் தான். அது வந்து நீங்க யூ புட் ஓப்பன் டு டிஸ்கஷன், யூ வில் டேக் இட் அண்ட் கோ, ரைட்? கரெக்ட், தட் வில் பி ப்ரொடக்டிவ். இப்போ சிலபஸ்ல வந்து யூ கோ த்ரூ த நோட்டிஃபிகேஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிள் அப்ஜெக்டிவ் எதுக்கு நம்ம எக்ஸாம் எழுதுறோம்? டு கெட் மார்க்ஸ், தென் கெட் சர்வீஸ், டிசைட் சர்வீஸ். அப்போ யூபிஎஸ்சி இஸ் சேயிங் வி எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் கேண்டிடேட், இதெல்லாம் எதிர்பார்க்குறோன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்க படிச்சிருங்க ஃபர்ஸ்ட். ப்ரிலிம்ஸ் ஓகே, ப்ரிப்பரேஷன் என்னை பொறுத்தளவு மெயின்ஸ் இஸ் த ஒன்லி ப்ரிப்பரேஷன். ப்ரிலிம்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஆர் அந்த நாலேஜ் வச்சு நம்ம வேற ஃபார்மேட்ல we are playing it, கரெக்ட்? ஸோ ஜம்பிங் டு மெயின் எக்ஸாமினேஷன் பத்தி யூபிஎஸ்சி இஸ் கிவிங் திஸ். ஐம் ரீடிங், மெயின் எக்ஸாமினேஷன் இஸ் இன்டெண்டட் டு அசஸ் the overall intellectual traits and depth of understanding of candidates rather than merely the range of their information and memory. So you give emphasis to overall intellectual traits, number one, and depth of understanding. So அடிப்படை புரிதல் தான் அவங்க கேட்குறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஓவரால் இன்டெலெக்சுவல் ட்ரைட்ஸ். ஸோ ஓவரால்னா இட்ஸ் நாட் அ டெப்த், இட்ஸ் நாட் அ ஸ்காலர்லி திங், பட் யூ ஷுட் நோ மெனி திங்ஸ். ரேதர் தென் கோயிங் டீப், நம்ம வந்து வைடாக போகணும். தட் இஸ் ஒன் திங். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும், எப்படி எவாலுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. திஸ் வெரி க்ரூஷியல். நேச்சர் அண்ட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் த ஜிஎஸ் பேப்பர்ஸ் 2 to 4 will be of such that a well-educated person will be able to answer them without any specialized study. This is not possible. இதை விட்டுறலாம். We have to prepare for it. So the questions will be such as to test candidates general awareness, number one, of variety of subjects, so as to GS papers அப்படிதான் இருக்கு, which will have relevance for career in civil service. That is very obviously true. Once we go through the syllabus, இந்த சைக்கிள் ஒரு டைம் படிச்சிட்டோம், சிலபஸ் முடிச்சிட்டோம்னா, that brings so much of value addition நமக்கு வரும். ஒர்க் பண்ணும்போது நீங்க ஒரு சொசைட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, ஒரு எக்கனாமி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, சொசைட்டியும் எக்கனாமியோட இன்டர்பிளே தெரிஞ்சுக்கிறது, வாட் எவர் சர்வீஸ் நீங்க எங்க எந்த சர்வீஸா இருந்தாலும், மோஸ்ட் ஆஃப் ஃபார் ஐஏஎஸ், ஈவன் ஃபார் அதர் சர்வீசஸ், வெரி இம்பார்ட்டன்ட். Yeah. So the test, this is to test the candidate's basic understanding of all relevant issues. Second, ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், எபிலிட்டி டு அனலைஸ், பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு பிரச்சனையை, ஒரு இஷ்யூவை, ஒரு நியூஸை, ஒரு நிகழ்வை வந்து பகுப்பாய்வு செய்யறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனாலிசிஸ் அண்ட் டேக் வியூ ஆன் கான்ஃப்ளிக்டிங் சோஷியோ எக்கனாமிக் கோல்ஸ். ஆல்வேஸ் இந்த விஷயம் எப்பவுமே இந்தியாவில் நடந்துகிட்டே இருக்கும். எய்தர் டு பேன் நீட் ஆர் ரெகுலேட் நீட், வேர் டு கிவ் த ரிசோர்சஸ் டு திஸ் ஸ்டேட் ஆர் தட் ஸ்டேட். இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டிங்காக தான் எப்பவுமே இருக்கும், பிகாஸ் வி ஆர் ஷார்ட் ஆஃப் ரிசோர்சஸ் அண்ட் வி ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் குரூப் ஃபார் வாட் எவர் ரீசன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இது. தென் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ். த கேண்டிடேட்ஸ் மஸ்ட் கிவ், எழுதுறது எப்படி எழுதணும், ரிலவெண்ட்டாக எழுதணும், கேட்ட கேள்விக்கு பதில் எழுதணும், மீனிங்ஃபுல், இட் ஷுட் மேக் சென்ஸ் ஆப்வியஸ்லி, அண்ட் சசிங்க்ட் ஆன்சர். சசிங்க்ட் அப்படின்னா ரொம்ப செறிவாக எழுதணும், சொல்ல வந்த விஷயத்த எஸ் நீங்கள் ஷார்ட்டாக தான் எழுதணும். ஏன்னா அதிகபட்சம் யூ கெட் 3 pages, 2, 3, 4 இதுதான் ஃபார்மேட்டு. இதுக்குள்ளே தான் யூ ஹேவ் டு பிளே. நீங்கள் எவ்வளோ படித்தாலும் இதுக்குள்ளே தான் எழுத போகிறீங்க. இட் கேன் பி a வெரி பிக் கொஸ்டின். அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க, 10 மார்க்கில் கேட்குறாங்கன்னு எழுதி. ஸோ யூ ஹேவ் 10 ஹெட்டிங்ஸ் டு சே, அதுக்குள்ளே பாயிண்ட்ஸ் இது எப்படி கொண்டு வர போகிறீங்க. இப்போ நீங்கள் செறிவாக எழுதணும் அப்படின்னா திஸ் பாயிண்ட் ஷுட் பி ஃபைன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது ஏன் யா ஸோ திஸ் இஸ் த செட்டப் ஆஃப் மெயின்ஸ். தமிழ் இலக்கியம், தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் லாங்குவேஜ், வாட் எவர் த நேம் ஆஃப் த ஆப்ஷனல், இட்ஸ் கால் லிட்ரேச்சர் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ். பட் நம்ம லிட்ரேச்சர் தானே நிறைய படிப்போம்.
லிட்ரேச்சர் இட்ஸ் கேபிட்டல் எல் ஸ்மால் எல்லாம் சொல்லுவாங்க. ஸ்மால் எல்லாம் எழுதுனதெல்லாம் லிட்ரேச்சர், அதெல்லாமே நம்ம படிப்போம். அப்போ இதே தான் தமிழுக்கும் அப்ளை ஆகும். இட்ஸ் நோவேர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட். இது ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு கெட். இதே மாதிரி தான் தமிழையும் நம்ம அப்ரோச் பண்ணணும். So far good, right? Just a prime. I just want to say, ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷனே படிங்க. நோட்டிஃபிகேஷன் எடுத்து நீங்க ஒரு டைம் வாசிச்சு பாருங்க. ரிலவென்ட் பேஜஸ் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. டைம் கிடைக்கும்போது திரும்ப திரும்ப பாருங்க. கெட் இன்டர்லேஸ், கோ நியர் டு யூபிஎஸ்சிஸ் எக்ஸ்பெக்டேஷன். வி ஆர் ஹியர் ஃபார் தட். அது மார்க் தான் நமக்கு வேணும், வேற எதுவும் இல்லை. ரைட். ஆப்ஷனல் பத்தி சொல்லும்போது இட்ஸ் லைக் ஹையர் லெவல் தென் பேச்சுலர் சம்திங் இட்ஸ் மெட்டீரியல் டு அஸ். ஸோ வி கேன் டைரக்ட்லி கோ டு சிலபஸ் பார்ட். சிலபஸ் எங்க இருக்குங்க? சிலபஸ் ரைட். ஸோ சிலபஸ் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. ஜஸ்ட் கிவ் அ ஓவர் வியூ. சிலபஸ்ல 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல பார்ட் ஏ, பார்ட் பி. தென் அகெயின் சிமிலர் ஃபார் பேப்பர் 2ல இருக்கு. ஸோ தாள் 1ல வந்து நம்ம முதல்ல மொழி வரலாறு பார்க்குறோம், அப்புறம் இலக்கிய வரலாறு, இதுக்கப்புறம் பக்தி இலக்கியம். இது இலக்கிய வரலாறுக்குள்ளே வந்துடும். பக்தி இலக்கியத்துக்கு கொஞ்சம் எம்பசிஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய உத்திகள் பத்தி எல்லாம் படிக்கிறோம். அப்புறம் நாவல், ஷார்ட் ஸ்டோரி, இது எல்லாமே வந்து ஒரு கால நெடுகமா இப்போ ஹிஸ்டாரிக்கலா நம்ம பார்க்கறது தான் இது. தொல்காப்பியத்துல தொடங்கி இப்ப இருக்க இலக்கியம் வரையும் வரலாற்று நோக்கில் பார்க்கறது தான் இந்த அப்ரோச். இது வந்து மொழி எப்படி இருந்துன்னு பார்க்கறது அப்ரோச். கரெக்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வில் கம் அகெயின். இது பார்ட் செக்ஷன் பி, பகுதி ஆ. வந்து இதுல தமிழியல் அப்படின்னு சொல்ற தமிழ் ஸ்டடீஸ் பத்தி, இப்ப இருக்க போக்குகள், இந்த பார்ட் தான் வந்து உங்க அப்ளிகேஷன் பார்ட், மீன் டூல்ஸ் பார்ட். இதைத்தான் நீங்க போய் தாள் 2ல அப்ளை பண்ண போறீங்க. இதுல இருக்க இலக்கிய உத்திகள் என்ன, அதுக்கப்புறம் ஒப்பிலக்கியம், இதெல்லாம் வந்து நீங்க அப்படியே தாள் 2ல வர இலக்கியத்துல அப்ளை பண்ணணும். சிலப்பதிகாரமும் ஒத்தலவும் நீங்க எழுதலாம். சிலப்பதிகாரத்துல ஏதாவது கேள்வி கேட்கும்போது ஒத்தலவில் இந்த மாதிரி இருந்தது, அதே அவலச்சுவை வந்து இதுல இருக்கு, அந்த மாதிரி எழுதலாம். ஸோ ஒரே ப்ரிப்பரேஷன் 2 பேப்பர் ஃபர்தர் அதை பார்ப்போம். அப்புறம் நாட்டுப்புறவியல், வெரி இன்ட்ரெஸ்டிங். திஸ் இஸ் வெரி ரிச் பார்ட். இந்த பகுதி பார்ட் பி வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஏன்னா இதுதான் கொஞ்சம் வைடா இருக்கும், கொஞ்சம் ஒரு ஆர்வமா படிக்க முடியும். பகுதி ஏ வந்து இட்ஸ் வெரி ட்ரை சப்ஜெக்ட். அது வந்து நீங்க அதுல அது we will discuss again, ரைட். அப்புறம் பார்ட் பி, பேப்பர் 2, again இதுல இருக்க ஃபர்ஸ்ட் லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். The paper will require first-hand reading of the text prescribed and will be designed to test the critical ability of the candidate. இதுவும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரீடிங்னா ஒன்றும் இல்லை, நீங்க இந்த இலக்கியங்களை நீங்களா படிக்கணும். இதோட கைடோ, இதோட கன்சைஸ் மெட்டீரியலோ, சுருக்கமோ முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடலாம். மலையருவி முழுமையா படிக்க முடியாது, சிலப்பதிகாரம் அப்படிதான். இதெல்லாம் வந்து இட்ஸ் புரிஞ்சுக்க முடியுது. பட் பெரும்பாலும் முடிஞ்ச அளவு யூ ரீட் த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரீடிங். எதுக்கு அதை கேட்குறாங்கன்னா, அப்பதான் உங்களுக்கு அதோட புரிதல், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வில் பி தேர். இந்த யூஸ்வலா பார்ட் ஏல ஒரு 4வது கேள்வி இருக்கும், இடம் சுட்டி பொருள் விளக்குக, பொருளையும் விளக்குக, இஆர்சி மாதிரி. அதுக்கெல்லாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2வது இதோட கிரிட்டிக்கல் அபிலிட்டி. கிரிட்டிக்கல் அபிலிட்டி நீங்க இங்க பார்த்தது அப்ரோச்சஸ் டு கிரிட்டிசிசம் இருக்குங்களா, திறனாய்வு. இந்த திறனாய்வு தான் நீங்க பண்ண போறீங்க தாள் 2ல. பேப்பர் 2 வந்து மனப்பாடம் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறது அதுக்கு அவ்வளோ மார்க் இல்லை, முக்கியத்துவம் இல்லை. நீங்க ஒரு மேற்கோளே காட்டலனாலும் அதோட பொருளை வந்து திறனாய்வு பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு தான் மதிப்பெண் அதிகம். நான் அந்த மாதிரி பேப்பர்ல எழுதியிருக்கேன்.
எனக்கு தெரிஞ்சவங்களும் எழுதியிருக்காங்க. சில சமயம் பாடல்கள் ஞாபகம் வராது. நம்ம வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, மனப்பாடம்ன்ற முக்கியத்துவம் தராம, எது படிக்கணும், பொருள் விளங்கிட்டு, அத வந்து பல்வேறு கோணங்கள்ல பார்க்கணும். சிலப்பதிகாரத்த நீங்க வரலாற்று நோக்குல பார்க்கலாம். சமூகவியல் பார்வையில பார்க்கலாம். பெண்ணிய நோக்குல பார்க்கலாம். பின்னவீனத்துவம் இருக்கு. இந்த மாரி பல திறனாய்வு அ அ அணுகுமுறைகள வந்து நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட். இத நீங்க படிச்சுக்கோங்க. நல்லா உள்வாங்கிக்கோங்க. இதத்தான் நீங்க அங்க யூஸ் பண்ண போறீங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரீடிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திரும்ப திரும்ப படிக்கணும். மோஸ்ட்டும் இந்த குறுந்தொகை, புறநானூறு நான் வந்து இந்த பார்ட் ஏ தான் எழுதுவேன் எக்ஸாம்ல. எனக்கு பேப்பர் 2ல ஜெனரலி நல்ல மார்க் வரும். 245, 250 அந்த ரேஞ்ச்ல வரும். அப்போ இது எழுதும்போது இது 1 சின்ன சிலபஸ். 2வது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இது எல்லாமே. 3வது வந்து நீங்க ஒரு இலக்கிய நயத்தோட எழுத முடியும். தாள் 1, தாள் 2 எப்படி எழுதணுங்கிற அப்ரோச்சுமே டிஃபரெண்ட். தாள் 2 வந்து கொஞ்சம் இலக்கிய நயத்தோட எழுதணும். நெறைய விஷயத்துல ஒண்ணு சேர்த்து நீங்க எழுதணும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரைட்? அதனால எனக்கு இந்த பார்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸி. குறுந்தொகை எல்லாம் மினிமம் ஒரு படிச்சுட்டே இருங்க. திரும்ப திரும்ப படிங்க. ஒவ்வொரு டைம் படிக்கும்போது ஒவ்வொரு லேயர்ஸ் இருக்கும். ஏன்னா அதனால தான் இது ரொம்ப ரிச் லிட்ரேச்சர். மேல படிக்கும்போது ஒரு பொருள் இருக்கும். உள்ள படிக்கும்போது ஒரு பொருள் இருக்கும். ஸோ அந்த மாரி யூ கேன் அப்ரோச் இட். செக்ஷன் பி இஸ் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். இதுல பெருசா வந்து உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இது அகைன் அதுல படிச்சு நீங்க ஒரு டைம் வாய்ச்சுட்டு பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ இந்த மாரி தான் சிலபஸ் வந்து நமக்கு இருக்கு. கரெக்ட். ம். Again, I'm going from section A. ஒவ்வொன்றிலையும் we'll spend some 5 minutes. என்னென்ன எனக்கு இருந்த இஷ்யூஸ் நான் சொல்லிடுறேன். So far we are on same page இல்ல? இது இப்படி போறது ஓகேவா? இல்ல உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? Some value addition it is making is already discussed னா we will have a different discussion. It's fine. Fine, right? Okay. இந்த பார்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது ஒரு ட்ரை சப்ஜெக்ட். ஏன் ட்ரை சப்ஜெக்ட்னா இந்த இந்திய மொழி குடும்பங்கள் வந்து நமக்கு தெரியும். இது வந்து நீங்க ஒரு ஃபேக்சுவலா தான் நீங்க படிப்பீங்க. ஆனா அதுக்குள்ளேயே போயிட்டா ஒரு ரெட்ரோஃப்ளெக்ஸ் ஒன்று இருக்கும். இப்போ ஒளியன், உருபன், அப்புறம் வந்து உங்களுக்கு சென்டென்ஸ், அந்த சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, தொடரியல், இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணும். அந்த அடிப்படை தெரியணும். அதுக்கப்புறம் அது வந்து தென் திராவிட மொழிகள் எப்படி இருக்கு? வட திராவிட மொழிகள் எப்படி இருக்கு? இந்தோ ஆரிய மொழிகள் எப்படி இருக்கு? இதோட ஒற்றுமை என்ன? இப்ப தென் திராவிட மொழிகளுக்கு இடையேயான ஒற்றுமைகள், வேற்றுமைகள் பத்தி எழுதுங்கன்னு சொல்றாங்க. நம்ம என்ன எழுதுவோம்? இப்போ நமக்கு என்யூமரேஷன் தெரியும். எந்த மொழி எங்க பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா ஒற்றுமை எப்படி ஒற்றுமையா இருக்கு? சில ஒற்றுமைகள் நமக்கு தெரியும். இப்ப சிறப்பு லகரம் வந்து மலையாளத்துல இருக்கு, தமிழ்ல இருக்குன்றது நம்ம சொல்லுவோம். ஆனா அதை தாண்டி மொழி அமைப்புல லிங்குவிஸ்டிக்ஸ்னு இது ஒரு மாடர்ன் ஸ்டடி. தொல்காப்பியம் வந்து மரபிலக்கணம். இது வந்து புது ஸ்டடி லிங்குவிஸ்டிக்ஸ்னு மொழியியல்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இருக்க சில பேசிக்ஸ் நம்ம படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஜான் சாம்பேல் அவங்க எழுதின புக்குன்னு இருக்கு. திராவிட மொழிகள் அப்படின்ட்டு. அதுல நீங்க எடுத்து பார்க்கும்போது ஆரம்பத்துல புரியுற மாதிரி இருக்கும். போக போக பாத்தீங்கன்னா சில ஏன்னு போட்டு மேல ஒரு கோடு போட்டிருப்பாங்க. ஸோ எதுக்கு அந்த அது எதுக்கு போட்டிருக்காங்க? அது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நம்ம படிச்சா எல்லாமே ஏ மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க உயிரெழுத்துக்கள் அப்படின்ட்டு. இல்ல ஸோ இதெல்லாம் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் பேசிக்ஸ் படிச்சுட்டு நம்ம அப்புறம் அங்க போகணும். அது வந்து நான் சிலபஸ் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரையும் எனக்கு இது புரியல. அதுக்கப்புறம் எனக்கு டைம் இருந்ததுனால நான் படிக்கும்போது எனக்கு அது கொஞ்சம் தெரிஞ்சது. எனக்கு அது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு அதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்தது. இந்த ஹிஸ்டரி, ஆர்க்கியாலஜி, லிங்குவிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஐ யூஸ் டு ரீட். அப்புறம் திரும்ப பார்க்கும்போது அப்போ ஐடியா கிடைக்குது. இப்போ ஒலின்னு வந்ததுன்னா நமக்கு ஒவ்வொரு ஒலி எங்கிருந்து பிறக்குதுன்னு தொல்காப்பியத்துல படிக்கிறோம். கரெக்ட்டுங்களா? அது மாதிரி இப்போ மாடர்ன் இதுல வந்து அவங்க பேர் வச்சிருக்காங்க. வளைனா ஒலிகள், ரெட்ரோஃப்ளெக்ஸஸ், பிளாசிவ்ஸ். அதுக்கப்புறம் ஏன்னா அந்த புக்ல அப்படிதான் வரும். பிளாசிவ்னு வரும், வெடிப்பொலின்னு வரும். அப்படின்னா என்ன? நமக்கு தெரியாது. அதெல்லாமே வந்து நீங்க கொஞ்சம் பேசிக்ஸ் பாருங்க. அதுக்கு புக்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் தெரிஞ்சா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேன். ஆனா இப்போ கிவன் திஸ் ஏஐ திங்ஸ், கிளாட், ChatGPT, இம்மீடியட்டா நம்ம கிளாரிஃபிகேஷன் வாங்கிடலாம் இல்லைங்களா? வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு நீங்க படிச்சீங்கன்னா மேபி யூ கெட் அ பெட்டர் கிளாரிஃபிகேஷன். இது ஒண்ணு தான் இதுல இருக்கக்கூடிய இஷ்யூ. மத்தபடி இலக்கணம் கூட அவ்வளவு பிரச்சனை இல்ல. ஏன்னா இலக்கணம் தமிழ் ஸ்கூல் புக்ஸ் இருக்கு. அதுல பாருங்க. இல்லைன்னா ஒரு எளிய இலக்கணம், மாணவர்களுக்கான இலக்கணம் அந்த மாதிரி ஏதாவது புக் இருக்கும். அதை நீங்க பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பெயர்னா என்ன, வினைனா என்ன, அதுக்கப்புறம் அடுத்த லெவல்ல இதோட அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ், கேஸ் மார்க்கர்னு சொல்றக்கூடிய அந்த வேற்றுமைகள், இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுட்டோம்னா பேசிக் அடிப்படை எல்லா பேப்பர் மாதிரியும் அடிப்படைகள் தெரிஞ்சுக்கோங்க.
அப்ப இந்த இந்த பார்ட்ல வந்து யூ கெட் அ பெட்டர் ஐடியா. ஏன்னா இது எழுதினவங்களுக்கு ரொம்ப நல்ல மார்க் வந்திருக்கு. என்னால இதை எழுத முடியல. இட்ஸ் வெரி டஃப் ஃபார் மீ. ஏன்னா அப்ப அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறது தான் வாட்ஸ் ஐம் எனக்கு இப்போ புரியுது. அதே மாதிரி இந்த மொழி, காலந்தோறும் மொழி, எகைன் இதுலயுமே உங்களுக்கு பேசிக் தெரியணும். மொழியோட பல்வேறு கூறுகள் தெரியணும். தட்ஸ் வாட் எகைன் நான் சொல்லிட்டே இருக்கேன். இதெல்லாம் நீங்க படிச்சிடலாம். இந்த டயலெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பெருசா சொல்லணும்ன்றது இல்ல. மொழி வரலாறு. மொழி வரலாறுமே பார்த்தீங்கன்னா, நிறைய விதத்துல எழுதலாம். நமக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறது காலந்தோறும் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கண்டிப்பா படிங்க. நான் பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து இது. இது படிச்சாதான் தமிழ் மொழியோட இலக்கியத்தோட ஒரு கான்டெக்ட் நமக்கு தெரியும். நம்ம எங்க இருந்து எப்படியெல்லாம் டிராவல் பண்ணி எங்க வந்திருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த தொன்மை, தொடர்ச்சி இது ரெண்டுமே இருக்கு. புதுமைக்கு புதுமையாய், ஏன்னா இளமைக்கு இளமையா அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? முன்னை பழமைக்கு பழமையாய், பின்னை புதுமைக்கு புதுமையாய், அந்த மாதிரி அந்த இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். யூ கேன் அப்ரிஷியேட் இட். உங்களுக்கு ஒரு நல்ல கான்டெக்ட் கிடைக்கும். ஸோ அது படிங்க. நிறைய புக்ஸ் இருக்கு. மொழி வரலாறுல மூவா எழுதியிருக்காரு. பாக்யா மேரின்னு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. சிற்பி பாலசுப்ரமணியம், அது பெரிய பெரிய வால்யூம்ஸ் இருக்கும். பட் ஸ்டார்ட் வித் சம்திங். இதுல ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஏன்னா இது படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பக்தி இலக்கியம் படிக்கும்போது ஓகே இந்த இடத்துல இது இருக்கு, ஏன் அந்த நூற்றாண்டுல அப்படி பக்தி இலக்கியம் வந்திருக்கு. இந்த வரலாற்று நோக்கில் வரலாற்று திறனாய்வுல வந்து படிப்போம் இல்லைங்களா? இந்த வரலாறு மாற்றம் வந்து எப்படி வந்து ஒரு இலக்கிய வெளிப்பாடை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோழர் காலத்துல வந்து அது ஒரு இம்பீரியல் ரூல் இல்லைங்களா? ரொம்ப வெல்த்தியான ஒரு ஒரு கிங்டம். அப்போ அதோட கோயில்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப கலை நயத்தோடு இருக்கும். அதோட சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா என்னங்க, நுணுக்கம் அதிகமா இருக்கும், உருவங்கள் பெருசா இருக்கும். அந்த இம்பீரியலிசம் வந்து அதுல வெளிப்படும். அதே மாதிரிதான் அதோட இலக்கியங்களும். அந்த காலத்துல அந்த இலக்கியத்திலையும் கம்பராமாயணம் பாருங்க, எவ்வளவு அணிநயம் இருக்குன்ட்டு. அணி இஸ் அழகியல் இல்லையா? ஒரு பேசிக் சமூகம். சங்க இலக்கியத்துல வந்து அழகியல் இல்லைன்னு சொல்லல. பட் அளவுக்கு மிஞ்சின அழகியல் வந்து கம்பராமாயணத்துல இருக்கும். ஏன்னா அந்த இதை வந்து அவங்க எல்லா இடத்துலயும் காமிச்சிட்டே இருப்பாங்க. நாங்க வி ஆர் இம்பீரியல், வி ஆர் வெல்த்தி, வி ஆர் சுப்பீரியர். ஏன்னா அதுதான் அப்படிதான் சொசைட்டி ஒர்க்ஸ். ஒரு பக்தி இலக்கியமே வருது. சமண, பௌத்தம், ஆசீவகம் இதோட பெருக்கம் வந்து அதிகமானதுக்கு அப்புறம் ஒரு எதிர்ப்பு இயக்கம் ஆரம்பிக்குது. ஒரு இன்செக்யூரிட்டி ஃபார் வைணவம், சைவம் வருது. அதனால அதை வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணணும். அதனால பக்தி இலக்கியம் வருது. பக்தி ஒரு நிறுவனம் ஆகுது, இன்ஸ்டிடியூஷன் ஆகுது. அப்போ இந்த வரலாறு நமக்கு புரிஞ்சுதுன்னா இலக்கியம் ஏன் வருதுன்னு நமக்கு தெரியும். இலக்கியம் இஸ் நத்திங் பட் சோஷியல் ப்ராடக்ட். ஒரு சமூக இயக்கத்தோட ஒரு வெளிப்பாடு தான் இலக்கியம். அதை வந்து நீங்க சோஷியல் அப்ரோச்ல படிப்பீங்க. ஸோ இந்த கான்டெக்ட் எல்லாம் உங்களுக்கு பெட்டரா புரியும். அதுக்காக நான் சொல்றேன், ஐ எம் சேயிங் திஸ் இஸ் இந்த கான்டெக்ட் எல்லாம் உங்களுக்கு பெட்டரா புரியும். ஸோ ரீட் திஸ். ஜஸ்ட் ஒரு படிங்க. அது எப்படி படிக்கிறதுன்றது என்னோட அப்ரோச், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றேன். தென் இதுல பெருசா ஒன்றும் இல்லை. பட் எகைன் இது பாருங்க, நாவல், சிறுகதை, புதுக்கவிதை. ஏன் அப்படின்னா இது எகைன் நீங்க பேப்பர் 2ல இது நீங்க யூஸ் பண்ண போறீங்க. கரெக்ட். ஸோ இதுதான் இந்த பார்ட் ஏ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். பார்ட் பி இது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட், பிடிச்ச பார்ட்டு. ஸோ இதுல வந்து திறனாய்வு தமிழ் பாடநூல் கழக நூல்கள் இருக்கு. 2வது தீசு நடராஜனோட நூல் படிச்சீங்கன்னா இதுல பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும். அப்ரோச்சஸ் டு கிரிட்டிசிசம்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க அதை. ஏன்னா இதைத்தான் நீங்க ஃபுல்லா பேப்பர் 2ல அப்ளை பண்ண போறீங்க. அது நல்லா படிங்க. இது இதோ நிக்காது. இது தாண்டி நிறைய இப்போ கேட்குறாங்க. இப்போ ஒரு டைம்லாம் பின்னவினத்துவம் கேட்டாங்க, பெண்ணியம் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய அப்ரோச்சஸ் வந்து அந்த புக்லேயே கவர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் இந்த டூல்ஸ் எல்லாம் பாருங்க. உள்ளுரை ரொம்ப ஒரு தனித்துவமான ஒரு இது. சங்க அகப்பாடல்கள் மட்டுமே இருக்கும் உள்ளுரை, வேற எங்கேயுமே இருக்காது. அப்போ இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு எழுதுறீங்களோ அது நம்ம சிலபஸ்ல இருந்தே கொடுங்க. அந்த மாதிரி இன்டர்ட்வைன் பண்ணுங்க. ரெண்டுமே தனித்தனி ப்ரிப்பரேஷனை வச்சுக்காதீங்க. ஸோ உங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெட்டர் ஆகும். நீங்க டைம் சேவ் பண்ணலாம். அப்புறம் திரும்ப திரும்ப இந்த பேப்பர் படிக்கும்போது அதை ரிவைஸ் பண்ணுவீங்க, அது படிக்கும்போது இது ரிவைஸ் ஆகும். அந்த மாதிரி சிலபஸை மர்ஜ் பண்ணுங்க. இதுக்குன்னு இல்லை, ஜிஎஸ்ஏ அதே மாதிரி தான். மேக் த ஒர்க் ஈஸி.
ஜஸ்ட் லைட்டாக டைக்ரெஸ் ஆகுறேன். இப்போ ஜியாகிரஃபி பேப்பர் 1ல படிச்சீங்கன்னா, பேப்பர் 1ல சைக்ளோன், சுனாமி, எர்த்குவேக், ஸோ அண்ட் ஸோ வால்கனோ இருக்கும். அது டிசாஸ்டர் ஆகும். அது கிளைமேட் சேஞ்ச்னால இம்பாக்ட் ஆகும். என்வாயன்மெண்ட் டிகிரேடேஷன் ஆகும். அப்போ அதிலிருந்து பேப்பர் 1ம் பேப்பர் 3யும் அவ்வளோ டைட்டாக லிங்க் ஆயிருக்கும். நம்ம வந்து பேப்பர் 1 தனியா படிச்சுட்டு, பேப்பர் 2 தனியா படிக்கிற அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. நீங்க ஒரு சிலபஸ் பிரிச்சு மறுபடியும் டிஸ்மேண்டில் அண்ட் ஜாயின் இட் ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ். அது பண்ணுங்க. அகைன் இது நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபோக்கஸ் ஆல்சோ இதுல டிஸ்கஸ் பண்ற அளவு பெருசா ஒன்றும் இருக்காது. இதுல நிறைய நீங்க மனப்பாடம் தான் பண்ணணும். இந்த பார்ட் டிரான்ஸ்லேஷனும் இதழியலும் நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். மனப்பாடம் இந்த சென்ஸ் வந்து நிறைய டேட்டா டம்ப் பண்ற மாதிரி இருக்கும். சிறு தமிழ் பெண்ணிய தொடக்க கால பெண்ணிய இதழ்கள்னு கேட்குறாங்க. அப்ப நீங்க இதுல நிறைய டேட்டா கொடுத்தா தான் நீங்க இதை எழுத முடியும். கரெக்ட்டுங்களா? டேட்டா கொடுத்து கொஞ்சம் அனாலிசிஸா கொடுங்க. பட் இது வந்து நீங்க யூ கேன் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட். என்ன நூல்? நாட்டுப்புறவியல் சக்திவேல் அந்த புக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது பாருங்க. இன்னும் நிறைய இருக்கு. இதுவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கான எடுத்துக்காட்டு எல்லாமே பெரும்பாலும் மலையறிவியல் இருந்தே கொடுங்க. மலையறிவியல் இருந்து கொடுக்கும்போது மலையறிவியும் நீங்க படிச்ச மாதிரி இருக்கும். கரெக்ட். தென் அகைன் முத்துப்பட்டன் கதை இருக்கு. அது பாருங்க. திஸ் இஸ் த ரிச் பார்ட். இதுல வந்து ஒரு சோசியாலஜிக்கலா நிறைய இருக்கும். காதலும் வீரமும், ரைட்? லவ் அண்ட் வார். இது அப்படியே குறுந்தொகை, புறநானூறு படிக்கும்போது நீங்க இது படிங்க. ரெண்டுமே லிங்க் பண்ணி படிங்க. இதுல இருக்க கான்செப்ட்ஸை கொஞ்சம் ஆழமா படிக்கணும். எந்த புக்ஸ் இருக்கும் அப்படின்னா, என்ன புக்ஸ் இருக்கு? தட்சிணாமூர்த்தி இருக்கும் இதுக்கு. இதுல கொஞ்சம் பேசிக்ஸ் இருக்கும். ஆனா இந்த கான்செப்டாவே இருக்கு. தமிழ் காதல்னு ஒரு புக் இருக்கு. வாசுப மாணிக்கனார் எழுதியிருக்காரு. நான் என்னோட புக் லிஸ்ட் ஒன்று நான் இண்டிகேட்டிவா வச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. பி கிளியர் இன் திஸ் பார்ட். ஏன்னா இதுதான் நீங்க குறுந்தொகை புறநானூறுல ஃபுல்லா கொடுக்க போறீங்க. திணை வழிபாடு என்ன, திணைத்துறை எப்படி வச்சிருக்காங்க, ஐந்திணை பொருத்தப்பாடு, வேறுபாடு, தொல்காப்பியத்துல இந்த திணைகள் எப்படி பேசியிருக்கு. தொல்காப்பியம் வந்து தயவுசெய்து நல்லா படிங்க. அந்த புக் வந்து எல்லா இடத்துலயும் ஸ்டார்ட் வித் தொல்காப்பியம். இட்ஸ் லைக் கான்ஸ்டிடியூஷன். அது வந்து எல்லா இடத்துலயும் நீங்க சொல்லிட்டே இருக்கணும். தொல்காப்பியத்திலே சொல்லிட்டான்னு சொல்லணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு முதல் நூல் கிடைச்ச முதல் நூல் அதுதான். அதனால அதுல சொன்னீங்கன்னா அந்த ஆத்தென்டிசிட்டி வந்து ரொம்ப அதிகமாகும். தொல்காப்பியத்துல திறனாய்வு பத்தி பேசும்போது நீங்க தொல்காப்பியம் பேசலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலி. பாருங்க. எகைன் ஃபர்ஸ்ட் தொல்காப்பியம் படிக்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. 9 இயல்கள் எப்படி 3 சாப்டரா வச்சிருக்காங்க, அதோட எப்படி வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் பாருங்க. தொல்காப்பியம் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. யா ஐம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் வித் பார்ட் ஏ. பார்ட் பில பெருசா ஒன்றும் இல்லை. நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஷன் போயிடலாம். பார்ட் ஏ வந்து முக்கியமா ஏன்ஷியன் லிட்ரேச்சர், குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள். இது நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே அந்த 150 மார்க்ஸ்ல நீங்க யூ கேன் கெட் மேக்ஸிமம் மார்க். 100 மார்க்குக்கு மேல வந்து நீங்க எடுக்கலாம். 100 மார்க்கே நீங்க எடுக்க ட்ரை பண்ணலாம். 90 to 100 நீங்க எடுக்கலாம். ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு குறுந்தொகை புறநானூறு எழுதும்போது நீங்க நல்ல புரிதலோட எழுதுனீங்க, மேற்கோள் கரெக்டா காமிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல மார்க்ஸ் உங்களுக்கு கம்மியாகாது. இதே நீங்க சித்திரப்பாவை எழுதுறீங்க, இப்போ அண்ணாமலையோட பண்பு நூல்கள் கேட்குறாங்க, நீங்க அது நிறைய இருக்கு. அதுக்குள்ள சுருக்கி நீங்க எழுத முடியாது. மேற்கோள் கட்டுறது கஷ்டம். இது எல்லாமே பிரச்சனையா இருக்கு. ஆனா இதுல வந்து அப்படி கிடையாது. பேப்பர் 1ல படிச்சது தெளிவா அதுல அப்ளை பண்ணி காட்ட முடியும். முக்கியமா இடம் சுட்டி பொருள் நேம் விளக்கு அது எழுதணும். அது வந்து என்னோட அப்ரோச். ஐ அம் நாட் எம்பசிசிங். என்னோட அப்ரோச் அது. படிக்கிறது ஈஸி. வெறும் 25 பாட்டு தான். 25 பாட்டை ஃபர்ஸ்ட் ஒரு டைம் படிங்க. யூ கெட் எ மீனிங். 2வது டைம் படிங்க. மறுபடியும் ஒரு புது அர்த்தங்கள் வரும். இந்த 2வது பாட்டு இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த தும்பி கிட்ட பேசுற ஒரு பாட்டு இருக்கும் இல்லைங்களா? கொங்குதேர் வாழ்க்கை பாட்டு. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா நிறைய வரும். காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு வரும். அப்ப இந்த வரிக்கான அர்த்தம் பாத்தீங்கன்னா பொய் சொல்லாத, நீ பார்த்ததை சொல்லு அப்படிங்கிறது மேல் இருக்க வரி. இதை மறுபடியும் நீங்க அடுத்து இடம் சுட்டி பொருளையும் விளக்கும் போது யார் சொல்றாங்க? தலைவன் சொல்றான். இப்போ ஒருவேளை பொய் சொன்னா என்ன ஆகும்? பொய் சொன்னா அவங்களோட காதல்ல ஒரு பிரச்சனை ஆகும். ஊழல் வரும் மறுபடியும், இல்லைங்களா? அது தெரிஞ்சும் அவன் அப்படி சொல்றான். அப்போ அந்த காதல் மேல இருக்க நம்பிக்கையா? இப்படிங்கிறதெல்லாம் கேள்வியில நம்மளே கேட்டு 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 எழுதிட்டு போலாம். இதுக்கான ஸ்கோப் இங்க இருக்கு. இதுல டிஃபைன்டா எதுவுமே கிடையாது. நீங்க பண்ணி பண்ணி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பல லேயர் இருக்கு. மொழிமோன்னு சொல்றது அந்த ஓகாரத்துக்கு என்ன சிறப்பு இருக்கு? ஒரு தும்பி கட்டை ஏன் கேட்கறான்?
ஆனா அதுதான் அந்த உயிரினத்துக்கு தான் அந்த பூவை பத்தி இந்த மனம் பத்தி நல்லா தெரியும். அதனால தும்பியாட்ட கேட்கிறான். அப்போ அவனோட அந்த உறுதிப்பாடு எவ்வளவு இருக்கு காதல்ல. அப்ப இது வாசுபமாணிக்கனார் தமிழ் காதல் என்ன சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பேசிட்டே போகலாம். பின்னால வந்து அது ஒரு புனைவா வந்தது. இந்த திருவிளையாடற் புராணத்துல வந்து ஒரு கதையா வந்தது, ஒரு புனைவா வந்தது. இந்த மாதிரி ஒரே லைன் தான். காமம் செப்பாது கண்டது மொழிமோன்னா, நீங்க ஒரு 6, 7 விஷயம் இத பத்தி எழுதலாம். இன்னும் போயிட்டே இருக்கலாம். கரெக்ட். அப்புறம் அதுல டிக்ஷன்னு சொல்லுவாங்க. டிக்ஷன்னா சொற்தேர்வு. ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க? மொழிமோ ஏன் வந்தது? காமம்னு ஏன் வந்தது? கரெக்ட். அதுல ஒரு மோனை இருக்கு இல்லைங்களா? அடிமோனை. காமம் கண்டது. அடிமோனையில வேற ஏதோ டைப் ஆஃப் மோனை இருக்கு. அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இல்ல, எதுகை மோனை சொல்லுவாங்க இல்லைங்களா? மோனை. முதல் எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்கும். அப்போ காமம்னு இருக்கு. 3வது சொல்ல வந்து மறுபடியும் கண்டதுன்னு இருக்கு. அப்போ அது ஒண்ணு இருக்கு. நீங்க சொன்ன பாயிண்ட் எழுதலாம். சங்க இலக்கியம் வந்து இயற்கையோட இயைந்த வாழ்வு இருக்கு. மனிதனுக்கும் இந்த வைரமுத்து வந்து இந்த தமிழாற்று படையில் எழுதியிருப்பாரு. இயற்கைக்கும் மனிதனா ஐம் கெட்டிங் த லைன். அது மாதிரி ஒரு உயிர் ஒப்பந்தத்தோட ஒரு மூலப்படி தான் சங்க இலக்கியம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எழுதலாம். அப்போ 9, 10 பாயிண்ட் நீங்க எழுதும்போது உங்க இது வந்து ரொம்ப செறிவா இருக்கும். பட் எகைன் கிவன் நீங்க அதை திரும்ப திரும்ப படிக்கணும். வெளியே போய் படிக்கணும். வெளியேனா சிலபஸ் வேற சிலபஸ் படிக்கிறது, லிங்க் பண்றது. இப்ப இதுல வந்து ஒரு சோசியாலஜிக்கல் திறனாய்வு எப்படி கொண்டு வர்றது? அந்த மாதிரிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் நீங்க எழுதலாம். ஒரே லைன் வச்சு. அந்த ஸ்கோப் வந்து இங்க தான் உங்களுக்கு இருக்கு. உங்களோட தமிழ் இலக்கிய ஆர்வம் எல்லாம் இங்க தான் நீங்க காட்ட முடியும். கரெக்ட். திருக்குறள் ஆப்வியஸ்லி இது வந்து எல்லா இடத்துலயும் நீங்க கோட் பண்ணலாம். சித்திரப்பாவை எழுதும்போது கோட் பண்ணலாம். யாருக்கும் வெட்கமில்லை கோட் பண்ணலாம். பேப்பர் 1ல கோட் பண்ணலாம். இது மாதிரி வைட் அப்ளிகேஷன் இருக்கு. இது நல்லா படிச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் திரும்ப திரும்ப படிங்க. திறனாய்வு நூல்கள் படிங்க அதுக்கு. சிலம்பு நெறி இருக்கு. கம்பன் காட்டும் கும்பகர்ணன், அருணகிரி அவரோட நூல் இருக்கு. இது மாதிரிலாம் படிச்சு யூ கெட் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ். சேம் திங் தான். ஸோ ஐ ஸ்டாப் ஹியர். நீங்க ஓப்பன் டு டிஸ்கஷன். நீங்க சொல்லுங்க வாட் ஏரியா எங்க பிரச்சனை இருக்கு என்னன்னு சொல்லுங்க. வி வில் டூ தட். ஒன் மோர் திங், ரீடிங். ஸோ தமிழ்ல இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நான் பார்க்கறது சீக்கிரம் படிக்க முடியும். ஒரு எடுத்தீங்கன்னா ஒரு பேஜ், 2 பேஜ், 3 பேஜ் அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதனால நிறைய படிக்கிறதுக்கும் நமக்கு ஸ்கோப் இருக்கு. மற்ற ஸோ வைடா போய் படிங்க. உங்களோட அந்த ஒக்காபுலரி, கமாண்ட் ஆஃப் த லாங்குவேஜ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு அதிகமாகும். வேர்டிங்ஸ் என்ன யூஸ் பண்றீங்க இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகும். இந்த படிக்க 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 தான் கண்டென்ட் ஆகட்டும், எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அது பார்க்க பார்க்க நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் தமிழ்ல இருக்க அட்வான்டேஜ் வந்து நீங்க சீக்கிரம் படிச்சிடலாம். ஒரு புக் எடுத்தீங்கன்னா 2-3 நாள்ல நீங்க முடிச்சிடலாம். படிக்கும்போதும் வந்து மனப்பாடம் பண்ணணும்னே படிக்காதீங்க. ஜஸ்ட் லைக் தட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரீடிங் பண்ணுங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரீடிங் பண்ணுங்க. அவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்ததுன்னா வி வில் ரீவிசிட் செகண்ட் ஹேண்ட் ரீடிங்ல நோட்ஸ் எடுங்க. அப்போ மார்க் பண்ணிக்கோங்க எனி சப்ஜெக்ட். அதனால இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைமே நம்ம அது மேனுவேட் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாயிடும். ரைட். யா, நோட் மேக்கிங் இஸ் அகெயின் அதர் திங். அது நீங்க இன்கேஸ் டவுட் இருந்தா வில் டிஸ்கஸ். சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் டவுட்? வாட் எவர் டவுட் வில் ஹேவ் அ டிஸ்கஷன். யூ ஓப்பன் வாட் எவர் டவுட். ம். மலையருவியில மட்டும் இந்த டவுட்டுங்களா? பேப்பர் 2ல ஸோ உங்க கேள்வி வந்து மேற்கோள் எப்படி உள்ள கொண்டு வருதுன்றது. இல்ல மேற்கோள் எழுதிட்டு மறுபடியும் விளக்கமும் தரணுமான்னு கேக்குறீங்க. ஆக்சுவலி விளக்கம் மேற்கோள் ஓகே. ஸோ மேற்கோள் வந்து காட்டுறது இட்ஸ் அ குட் திங். ஒன்று வந்து நம்ம படிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரீடிங் இருக்குன்னு காட்டும். ரெண்டாவது வந்து நிறைய எழுதுற இடத்துல ஒரு மேற்கோள் போட்டிங்கன்னா ரொம்ப செறிவா இருக்கும். அப்ப அப்படி ரீசன் இருக்கும்போது நம்ம அது விளக்கம் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. விளக்கம் தராதீங்க. ஏன்னா படிக்கிறவங்க வந்து தமிழ் ஆசிரியர்கள்.
அவங்க வந்து கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ விளக்கத்துக்கு அவசியம் இல்ல. ஆனா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப கும்பகர்ணனோட பண்புலன்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ம். என்ன? அ தோளோடு தோள் சில தொடர்ந்து நோக்கின் நாள் பல கழியுமால். அப்போ அவரோட உருவப்பண்பு, கும்பகர்ணன் வந்து உருவத்துல ரொம்ப பெரியவன். உருவம் ஆ மிகப்பெரியது அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா, கும்பகர்ணன் உருவத்தை கம்பன் தோளோடு தோள் சில தொடர்ந்து நோக்கி நாற்பல கழியுமால் என்று படிமம் செய்து காட்டுகிறார். அவ்வளவுதான். இந்த படிமம் செய்துங்கிறது உங்க சிலபஸ் வேர்ட். அது வந்து உங்களோட ஆ லாங்குவேஜ் கமாண்ட்ல இருந்து நீங்க எழுதிக்கலாம். படிக்க படிக்க யூ வில் கெட் இட். அப்போ இப்படிதான் ஒரு கட்டுரை, இது கட்டுரை தானே, எஸ்ஸே டைப்ஸ் தானே. இந்த கட்டுரைய வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பண்றோம். அப்போ இவ்வளவுதான். மறுபடியும் தோல்ல இருந்து தோல் வரையும் பார்க்கறதுக்கு பல நாள் ஆகுன்ற விளக்கம் வந்து அங்க தேவையில்ல. அது ஃபில்லர் ஆயிடும். அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா மார்க்கும் கிடைக்காது. உங்களுக்கு இந்த வரி ஞாபகம் இல்லனாலும் பரவால்ல. ராமன் இவ்வாறு போர்க்களம் புகும்போது கும்பகர்ணனை கண்டு கர்ணன் எழுதினாலே போதும். கும்பகர்ணனை கண்டு வியந்தார் அப்படின்னு எழுதலாம். வரி ஞாபகம் இல்லைன்னா. வரி ஞாபகம் இருந்ததுன்னா கோசலை வேந்தனே கும்பகர்ணனை கண்டு இந்த மாதிரி கொட்டேஷன் படிவம் செய்து விளக்கினார் சம்திங், அதெல்லாம் உங்க ஃபில்லர்ஸ். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் லைன் அதுக்கு முடிஞ்சு என்கிறார், வியக்கிறார், மொழிகிறார் என்று உருவப்படுத்துகிறார், படிமம் செய்கிறார், வாட் எவர், இதெல்லாம் போட்டு நீங்க காமிச்சுக்கோங்க. ஆனா இப்படி ஒரு கொட்டேஷன் கொடுங்க. அதே மாதிரிதான் இப்போ இது தன்னூல் மேற்கோள். கும்பகர்ணன் வதைப்படலத்தை பத்தி பேசும்போது அந்த நூல்ல இருக்க மேற்கோள். இதே இதுக்கு பிறநூல் மேற்கோள் காட்டணும். நன்றி மறவாமை, திருக்குறள்ல இருந்து நன்றி மறவாமை எடுத்து பிறநூல் மேற்கோளை காட்டுங்க. வள்ளுவர் வியக்குமாறு, வள்ளுவர் மொழிந்தவாறு கும்பகர்ணனின் இயல்புகள் உள்ளது. பிறநூல் மேற்கோள் காட்டுங்க. புறநானூல்ல இருந்து காட்டுங்க. அந்த வீரம் பத்தி பேசும்போது புறநானூற்றோட வீரம், கும்பகர்ணன் வீரத்து அந்த நீச்சி தான் இங்க காட்சியா இருக்கு அப்படின்னு எழுதுங்க. லைக் தட். ஸோ இந்த மாதிரி லிங்க் பண்ணி நீங்க எழுதுங்க. தட் இஸ் ஹவ் மேற்கோள் காட்டுங்க. தொல்காப்பியம் காட்டுங்க. மேற்கோள் காட்டுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இது எல்லாமே வேல்யூ அடிஷன். அடிப்படையா வந்து வாட் இஸ் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் சிலபஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா? கும்பகர்ணன் வதைப்படலத்தோட கதை என்ன, முக்கிய நிகழ்வுகள் என்ன, சீன் பை சீன். ஃபர்ஸ்ட் அவன் போர்ல தோத்துட்டு உள்ள வரான். அதுக்கப்புறம் அவன் எப்படி வெக்கி தலை குனிஞ்சு பூதலம் என்னும் நங்கையை பார்த்துட்டு உள்ள வரான். அதுக்கப்புறம் பேசுறது, மறுபடியும் போருக்கு தம்பியை கூப்பிடுறது, தம்பி எழுப்புறது, போருக்கு போறது, அங்க போர் நிகழ்வுகள், ஒரு 5-6 பேரோட சண்டை போடுறது, மறுபடியும் ஸோ இது கதை. இது அடிப்படையா நமக்கு தெரியும். இது ஒரு பிக்கர் கான்டெக்ட் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தோட விக்கிபீடியா கதை படிங்க. நான் கம்பராமாயணம் படிச்சது இல்ல. மினிமம் விக்கிபீடியா கதை படிங்க. சிலப்பதிகார மணிமேகலை ஆனா படிங்க. ஏதோ ஒரு புக் வாங்கி படிங்க. ஏன்னா நமக்கு சிலபஸ்ல எக்ஸ்பிளிசிட்டா இரட்டை காப்பியங்கள் இருக்கு. ஸோ படிச்சு வச்சுக்கோங்க. கம்பராமாயணம் எனக்கு தெரியாது. இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட், இல்ல ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா நல்லது. இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த கான்டெக்ட்காக படிங்க. எது வருதுன்ட்டு. ரைட். இப்ப இந்த பூதலம் என்னும் நங்கைன்றது ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது யூ ஜஸ்ட் ரீட் லைக் அவன் மண்ணை பார்த்துட்டு இல்ல தலையை குமிஞ்சிட்டு வரான்றதோட ஒரு எக்ஸ்பிரஷன் தான். ஆனா சீதைக்கு இன்னொரு பேர் பூதலம், பூமாதேவி, லைக் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இன்னும் மனசுல சீதை தான் இருக்கா. இது அடுத்தடுத்த ரீடிங்ல யூ கெட் இட். ஃபர்ஸ்ட் டைமே இது போனீங்கன்னா நீங்க நமக்கு என்னன்னா கான்டெக்ட் நமக்கு அப்ஜெக்டிவ் முடியாது. அப்ஜெக்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதை முடிச்சிருங்க. அப்ப செகண்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கே புதுசா தோணும். ஏன்னா நீங்க அந்த டைம்ல வேற ஏதாவது படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த வந்து படிமத்துக்கு இது எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். ஊமைக்கு இந்த எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம ஊமை அப்ப படிச்சிருப்போம். இல்ல யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க. தென் யுவர் பிரெயின் ப்ராசஸ் அண்ட் அப்ளை இட். இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு ப்ராசஸும் ஈஸியா இருக்கும். எல்லாத்தையுமே ஒரே டைம்ல பண்ணணும்னு பார்க்காதீங்க. அப்போ ஜஸ்ட் டேக் இட் இன் தட் ஓன் ஃபேஸ். அதே வந்துடும். பட் அது படிக்கும்போது இதை யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கான்சியஸா அதுலயே மனசு ஊன்றி படிங்க. இட் வில் பி ஃபைன். ரைட். எஸ். சாரி, ஒன் மோர் திங் இஸ் மேற்கோள் மட்டும் முடிச்சிடறேன். தொல்காப்பியம் வேற எவர் பாசிபிள் ஸ்டார்ட் பண்ணுங்க. திருக்குறள் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நல்லா படிச்சு வச்சுக்கோங்கன்னா எங்கெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. அதிகாரங்கள் எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு யூஸ் இட் வேற எவர் பாசிபிள். சங்க இலக்கியம் கோட் பண்ணுங்க. ரேர்லி பீப்புள் கோட் சங்க இலக்கியம். ஏன்னா அதுல இருந்து நிறைய கோட் பண்ணலாம் நம்ம. அதில் இருக்க நிறைய பண்புகள் இருக்கு. அப்புறம் கோட் பண்ணும்போது தன்னூல் மேற்கோள், பெருநூல் மேற்கோள் பேசணும். அது மாதிரி யூஸ் பண்ணுங்க. இப்போ குடும்ப விளக்குல ரொம்ப அதிகமா வரும். அது வந்து குறள் ஓவியம்னு சொல்றாங்க இல்லையா? வைசோ இட் இஸ் அவரே வந்து குறள் பத்தி நிறைய பேசுறாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலவரிசையில கொஞ்சம் கான்சியஸா இருங்க. இப்ப திருக்குறள்ல புறநானூறு நீங்க மேற்கோள் காட்டுறீங்க. ஒரே கருத்து பேசியிருக்கு அப்படின்னா, திருக்குறள் கூறியவாறே புறநானூறு கூறியதுன்னு நம்ம சொல்லாதீங்க. புறநானூற்று கருத்து திருக்குறளிலும் வெளிப்படுகிறது. இல்ல அதோட நீட்சியா இருக்கு. அந்த பண்பாட்டு வெளிப்பாடு இப்படியே இருக்கு. சோ இந்த மாரி காலவரிசையில கொஞ்சம் கான்ஷியஸா இருங்க. கரெக்ட். ரைட். வேறங்க? ஆ. சோ நோட் மேக்கிங் வந்து நான் ஜிஎஸ் மாரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப 1 பேஜர் வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே. மினிமம் 1 பேஜ். ஒரு லைன் ஐட்டம்க்கு நான் சொல்றேன். இப்ப ஜிஎஸ்ல வந்து சைக்ளோன் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத டிஸ்கஸ் பண்ணதுனால. ஒரு A4 ஷீட் அளவு மினிமம் யூ ஷுட் ஹேவ் அ நோட் சைக்ளோன். சோ ஃபர்ஸ்ட் எதுக்கு நோட்ஸ் எடுக்கிறோம்? கரெக்ட். வேற என்ன அப்ஜெக்டிவ்? கரெக்ட். சோ இது 2 தான் இம்பார்ட்டன்ட். அப்போ நோட்ஸ் நம்ம புக் மாதிரி எழுதுனா வி கான்ட் ரிமெம்பர். இனிஷியலா அப்படிதான் நான் நோட்ஸ் எடுத்தேன். ஆனா என்ன ஆகும்னா நீங்க ரிவைஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது நீங்க எக்ஸாம்ல இதை ரெப்ளிகேட் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? நீங்க நிறைய இப்போ எப்படி மைண்ட் செட் வச்சுக்கோங்கன்னா, நான் என்ன எழுத போறேன், எடுக்க போறேன், அதை அப்படியே எக்ஸாம் எழுத போறேன். அதை விஷுவலைஸ் பண்ணி மோஸ்ட் தமிழ் ஆப்ஷன்ல நீங்க அப்படி எழுதலாம். நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். ரொம்ப அன்கன்வென்ஷனலா கேட்கறதெல்லாம் கம்மி தான். அப்படி கேட்டாலும் வி கேன் மேனேஜ். அது எல்லாத்துக்குமே பிரச்சனையாகும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்போ நாயகன் நாயகி பாவனை இருக்கு. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வில் பி ஆஸ்க்ட் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அப்போ நாயகன் நாயகி பாவனை கேட்டாங்கன்னா, என்னோட முன்னுரை என்ன? என்னோட மெயின் கட்டுரை என்ன? பாடி பார்ட் என்ன? முடிவுரை எப்படி இருக்க போகுது? இவ்வளவுதானே ஒரு ஆன்சர்ல ஸ்ட்ரக்சர் இருக்கு. எஸ்ஏ மீன் ஜிஎஸ் மாதிரி தான். அப்போ நாயகன் நாயகி பாவனைக்கு ஒரு நல்ல டெஃபினிஷன் நீங்க முன்னுரையா கொடுக்கலாம். கரெக்டா? அப்போ அதுல யார் அதை பத்தி பேசியிருக்காங்க பாருங்க. ஏதாவது அறிஞர் மேற்கோள் காட்டுங்க. அது வந்து உங்களுக்கு சொல்லணும். அது வந்து நீங்க வேல்யூ அடிஷன்ல வச்சுக்கோங்க. இது எல்லாமே மேற்கோள் இட் செல்ஃப் இஸ் வேல்யூ அடிஷன். திரும்ப திரும்ப படிக்கும்போது அறிஞர் மேற்கோள் காட்டுங்க. சின்ஸ் இதுல வந்ததுனால சொல்றேன். அந்த அறிஞர் நீங்க தொல்காப்பியம் பத்தி பேசலாம். இல்லைன்னா வந்து மணவாளன் ஒரு மணவாளன் சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. பட் திருப்பாவை பத்தி ஒரு புக் எழுதிருக்கு. அந்த புக் கிடைக்கல. பட் சின்ஸ் யூ ஹேவ் டு கிவ் மேற்கோள் கிவ் இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இன்ட்ரோ நீங்க எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்க. தட் ஷுட் பி இன் யோர் நோட். அவ்வளவுதான் இருக்கணும். ஒரு 3 லைன் 4 லைன். இப்போ அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின் ஜிஎஸ்டியில் வருது. ஸோ அதுக்கு என்ன டெஃபினிஷன்? இது ரிமோட்லி ஆப்ரேட்டட் இந்த மாதிரி இருக்கும். இந்த 1, 2, 3 3 ட்ரைட் இதுதான் எழுத போறேன் அப்படிங்கறத நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. இதுதான் நோட்ஸ் இருக்கணும். நீங்க ஃபுல்லா எழுதுனீங்கன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு யூஸ் இட். யூ ஆர் நாட் கோயிங் டு ரிவைஸ் இட். ஸோ அந்த எக்கனாமிக் பேசிஸ்ல பாருங்க. எவ்வளோ எஸ் எஸ் கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுங்க. எஸ் இப்போ ஒன்று வந்து அறம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கான்செப்ட் ஆஃப் அறம்னு இருக்கு. அப்ப அறம்னா என்ன? எத்திக்ஸ். இதோட புரிதல் என்ன? இதை எப்படி தட்சிணாமூர்த்தி எப்படி சொல்லியிருக்காரு? மற்ற அறிஞர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு 1, 2 எடுத்து வச்சுக்கோங்க. 2 டெஃபினேஷன் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட காலந்தோறும் அறம் எப்படி இருக்கு அப்படின்னு போட்டு ஒன்று எழுதிக்கோங்க. சங்க இலக்கியத்தில் அறம் எப்படி இருந்தது? தொல்காப்பிய திருக்குறள் எப்படி மாறிச்சு? பக்தி இலக்கியத்துல சங்கம் மருவி காலம், பக்தி காலம், இந்த மாதிரி காலந்தோறும் அறம் எப்படி மாறிச்சு? காலந்தோறும் ஒரு நோட்ஸ் எடுங்க. சரிங்களா? அப்படிதான் நமக்கு சிலபஸ் இருக்கு. அதனால அங்கதான் தேர் கம்ஸ் யுவர் நோட் மேக்கிங்ல இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டு திங்ஸ் கைடஸ். ஒன்னு சிலபஸ், ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ். இப்போ கான்செப்ட் ஆஃப் அறம்னு இருக்கு. நீங்க இதை பத்தி நிறைய ஒரு வி ஹேவ் அ கம்ப்ளீட் பேப்பர் ஆன் திஸ் GS4. கரெக்ட்டுங்களா? அது இங்க தேவையில்லை. எது தேவை அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் கொஸ்டின்ஸ் வில் கைட் யூ. அறத்துல இப்படிதான் அவங்க கேட்கறாங்க. ஸோ இந்த நோக்கத்துல வந்து இந்த பாத்துல வந்து வி ஷுட் கோ. கரெக்டா? அந்த மாதிரி நோட்ஸ் எடுங்க. அகெயின் நோட் மேக்கிங்குமே வந்து போக 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 தான் யூ வில் கெட் பர்ஃபெக்ட். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்டே எதை வச்சுக்கணும் எதை ட்ரங்கேட் பண்ணணும் தெரியாது. ஸோ போக போக பேப்பர்ஸ் படிக்க படிக்க ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் பார்க்க பார்க்க தென் யூ ஸ்டார்ட் ரைட்டிங். ஒரு சப்ஜெக்ட் நீங்க நோட்ஸ் எடுத்திருக்கீங்க. இப்போ எல்னினோ, டபுள் எல்னினோ, சூப்பர் எல்னினோ இஸ் ஹேப்பனிங் ரைட். அப்போ அதுக்கு ஒரு நோட்ஸ் நீங்க எழுதுங்க. அதே கொஸ்டின் நீங்க மெயின்ஸ் எழுதி பாருங்க. ஸோ உங்க நோட்ஸுக்கும் உங்க மெயின்ஸ் ஆன்சருக்கும் எங்க கேப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தேவையான டேட்டா நம்ம எடுத்திருக்கோமா? ஃபர்ஸ்ட் நமக்கு எல்னினோவை பத்தி 3-4 லைன் எழுதக்கூடிய ஒரு டெஃபினேஷன் இருக்கா?
ஃபர்ஸ்ட் நமக்கு புரிதல் இருக்கணும். புரிதலை டெஃபினேஷனாக மாற்றணும். அதை எழுத முடியுமான்னு பாருங்க. இல்லை என்னோட டெஃபினேஷன் இதுக்கு சூட் ஆகலைன்னா தூக்கி போட்டு வேற மாற்றிடுங்க. திஸ் இஸ் ஹவ் வி ரிவைஸ். கரெக்டுங்களா? தென் உங்கள் பாடி பார்ட்டு, அதில் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ரிலவெண்ட் ஆன்சர் கொடுக்கணும்னு பார்த்தோம் இல்லைங்களா? தென் யூ ஸ்டார்ட் பாடி பிரெயின் ஸ்டார்மிங். அப்போ பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணும்போது என்னென்ன டாபிக்ஸ் வரும் அதில்? ஸோ ஒய் ஆஃப் எல் நினோ இஸ் ஒன். அதுக்கப்புறம் அதோட இம்பாக்ட், இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 3-4 இது இருக்கும். இந்த மாதிரி தான் உங்கள் நோட்ஸுமே இருக்கணும்னு நான் சொல்கிறேன். மினிமம் ஒரு A4 ஷீட்ஸ் வச்சுக்கோங்க. 2-3 பேஜுக்கு மேலே போகாதீங்க, அவ்வளோதான். இப்போ கம்பராமாயணம்லாம் எடுத்துட்டீங்க, நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 10 பேஜ் வரும். அதெல்லாம் வி கான் ஸ்டாப். ஏன்னா சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் மாறும். எல்லா சப்ஜெக்ட்டையும் நம்ம ஒரே மாதிரி படிக்க முடியாது. பட் அங்கேயுமே வந்து சரிவா படிங்க. இப்போ கம்பராமாயணம் நோட்ஸ் எடுக்கிறோம்னா ஏற்கனவே கேட்ட கேள்விகள் என்ன? பண்புகள் கேள்வி எல்லா இலக்கியத்திலையும் கேட்குறாங்க. ஒன்று. அப்போ பண்புகள் கேட்டாங்கன்னா அதை எப்படி பிரிக்கிறதுன்னு பாருங்க. இப்போ உருவப்பண்பு, உள்ள பண்பு, புறப்பண்பு, அகப்பண்பு ரெண்டும் ஒன்று தான். பேர் எப்படியாலும் கொடுத்துவாங்க. அப்போ இது மாதிரி கொடுங்க. அப்போ உருவ பண்புகள்னா அவனோட அங்கங்கள் பத்தி இலக்கியத்துல என்னென்னலாம் வந்திருக்குன்னு பாருங்க. அகப்பண்புகள்ல வந்து அவனோட என்னென்ன வேல்யூஸ் வெளிப்படுது, விழுமியங்கள் வெளிப்படுதுன்னு பாருங்க. நன்றி மறவாமை ஒண்ணு. அப்புறம் வந்து அவனோட போர் அறம் எப்படி இருக்கு, அரச நெறி எப்படி வெளிப்படுது, அவனோட சகோதர பாசம் எப்படி வெளிப்படுது. கரெக்ட். செஞ்சோற்று கடந்ததா நன்றி இல்லையா? சேம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு மேற்கோள் காட்டுங்க. இப்போ நம்ம உருவ பண்பு பத்தி ஆல்ரெடி பார்த்தோம். தோளோட தோல் சில தொடர்ந்து நோக்கின், இல்ல நின்ற குன்றை சென்ற குன்று தழுகி என்ன இயல்பினன், குன்றன குன்றன பண்புடையான், சம்திங் அந்த 2 லைன் வரும். அந்த லைன் வந்து பியூட்டி என்னன்னா, அது அவனோட உருவ பண்பும் சொல்லும், அவனோட உள்ள அவனோட ஆக்சுவல் அவனோட கேரக்டர்னு சொல்லும், குணமும் சொல்லும். அப்போ இதெல்லாம் நீங்க கன்க்ளூஷன் அந்த லைன் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கம்பர் வந்து இந்த மாதிரி முத்தாய்ப்பா முடிக்கிறாரு, ரெண்டுமே சொல்லி முடிக்கிறாரு. அருணகிரியார் தான் அந்த புக் எழுதியிருக்காரு. அருணகிரியார் இப்படி சொல்றாரு, அப்படி எழுதுங்க. சம்டைம் அந்த புக் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, பட் பரவாயில்ல, அந்த ஆத்தரோட பேர் கோட் பண்ணுங்க. உங்க ஆன்சருக்கு வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டி வரும். இது உங்க நோட்ஸ்குள்ள வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரீடிங்ல நீங்க நோட்ஸ் எடுக்காதீங்கன்னு அதான் சொன்னேன். ஏன்னா நமக்கு என்ன எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் படிங்க. அது ஒரு கதையா படிங்க. தமிழ் ஆப்ஷனல் பத்தி மட்டும் நான் சொல்றேன். ஒரு கதை மாதிரி படிங்க. ப்ரீவியஸ் இயர் பேப்பர் பாருங்க. என்ன கேட்டால் படிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ஒரு டைம் பாருங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரீடிங் அப்புறம் பாருங்க. எனிதிங் இது படிச்சிங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் போறீங்கல்ல, செகண்ட் டைம் படிக்கிறது, தேர் யூ ஸ்டார்ட் டேக்கிங் நோட்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல கண்டிப்பா இஷ்யூஸ் இருக்கும். எகெயின் ஒவ்வொரு தமிழ் ஆப்ஷனல் இஸ் நாட் அ ஹோமோஜினஸ் சப்ஜெக்ட். இலக்கியம் ஒரு மாதிரி படிக்கணும், தமிழ் மொழி வரலாறு ஒரு மாதிரி படிக்கணும், இலக்கிய வரலாறு ஒரு மாதிரி படிக்கணும், நாட்டுப்புறவியல் வேற மாதிரி படிக்கணும். எகெயின் யூ வில் ஸ்டார்ட் எப்படி பண்ணணுன்றது அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்க ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இங்க இருக்க தமிழ் சொல்லித்தரவங்கிட்ட கேளுங்க, இல்லை வேற யாராவது கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷனுக்குள்ள போயிட்டு நம்ம போகிறோம். யா, தெர் இஸ் அ கண்டினியூஸ் எவால்யூஷன் ப்ராசஸ். இவால்யூஷன் ரைட். சொல்லுங்க அடுத்து. ஸோ என்னன்னா பேப்பர் 2ல இதாங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த செக்ஷன் ஏ நான் எழுதுவேன். இதுல வந்து நான் ரொம்ப கிளியரா இருந்தேன். நான் செக்ஷன் ஏ தான் எழுத போறேன். அப்ப செக்ஷன் ஏ தான் எழுத போறேன்னா நான் இது எல்லாத்துலயுமே தரவா இருக்கணும் இல்லைங்களா? பை மீனிங் என்னன்னா, ஸோ இது வந்து ஒரு இலக்கியத்தாள். அப்போ வந்து ஒரு இலக்கிய நயத்தோடு எழுதணும். அதுல ஒரு திறனாய்வு இருக்கணும். அப்போ எல்லா மாதிரி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரீடிங் முடிச்சிருங்க. திரும்ப நம்ம பேப்பர் 1 படிக்கிறோம். பேப்பர் 1 படிக்கும்போது இருக்கிற டெக்னிக்ஸ், கிரிட்டிசிசம், அதில் இருக்க லிட்டரரி டூல்ஸ், உள்ளுரை, இறைச்சி, உவமை, உருவகம், அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா, படிமம், இதெல்லாம் படிச்சுட்டு இதில் அப்ளை பண்ணி பாருங்க. அப்புறம் திரும்ப திரும்ப படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வரும்போது யூ வில் கெட் அ கமாண்ட் ஓவர் த சப்ஜெக்ட். உங்களுக்கு எழுதலாம் அப்படின்ற ஒரு கமாண்டுன்னு சொல்றது நாட் அ ஸ்காலர்லி திங், பட் எழுதக்கூடிய அளவு நமக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ தட் இஸ் த ஒன்லி திங். திரும்ப திரும்ப படிக்கிறது தான் என்னோட கான்செப்ட். எங்க இது வந்து என்னன்னா ஒரு கணக்கு மாதிரி, நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது. திணைத்துறை மாத்தி எழுதிட்டீங்கன்னா மொத்தமா தப்பாயிடும். அந்த அளவு ஒரு ரிஸ்க் இருக்கிற சப்ஜெக்ட். பட் 25 பாட்டு தான் இருக்கு. யூ கேன் மாஸ்டர் இட். திணை, துறை, ஆசிரியர் பேரு, இதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம மனப்பாடம் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன், திரும்ப திரும்ப படிக்கும் போது புரியும். ஏன்னா மேல வந்து கான்செப்ட் ஆஃப் திணை எல்லாம் இருக்கு, கான்செப்ட் ஆஃப் லவ் அண்ட் வார் இருக்கு. அங்கேயும் திணை பாகுபாடுகள் பத்தி நம்ம படிப்போம், பொருத்தப்பாடு பத்தி படிப்போம்.
அப்போ இங்க நம்ம அது அப்ளை பண்ணும்போது கிட்ட பெட்டர் கிளாரிட்டிங்க. இடம் சுட்டி பொருளையும் நிறைய மார்க் உங்களுக்கு வாங்கி தரும். அந்த 4th கொஸ்டின் இருக்கும் இல்லைங்களா, அது நீங்க எழுத ட்ரை பண்ணுங்க. இன்னொன்னு பார்ட் பி வந்து அவ்வளோ ஈஸி இல்லை ஹேண்டில் பண்றது. ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்ல சாட்டிஸ்ஃபை ஆவாங்களான்னு எனக்கு தெரியாது. உரைநடையா இருக்கு. எப்படி எழுதுவீங்க? எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்றதா ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். அதுதான். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு திரும்ப திரும்ப நோட்ஸ் திரும்ப திரும்ப ரிவிஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலப்பதிகாரம் எடுத்தீங்கன்னா சிலம்பு நெறி, மெயின் டெக்ஸ்ட்லாம் சிலம்பு நெறி நான் படிச்சிருக்கேன். அருணகிரியாரோடது நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி திருப்பாவை பார்த்தீங்கன்னா சி பாலசுப்ரமணியம் அவரோட உரை. ஏன்னா இவங்கலாம் தான் அந்த அத்தாரிட்டிஸ் அந்த சப்ஜெக்ட்ல. அது மாதிரி நீங்க நமக்கு சப்ஜெக்ட்ல இருக்க நூல் இல்லாம வேற நூல் இல்ல ஆன்லைன்ல தேடி படிக்கிறது. சில கட்டுரைகள் இருக்கும். இந்த கீற்று மாதிரி வெப்சைட்லாம் கட்டுரைகள் இருக்கும். அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்துல புது வெளிச்சம் வரும். கரெக்ட்டுங்களா? அப்போ அது வந்து உங்களுக்கு ரைட்டிங்ல தனித்துவப்படுத்தி காட்டும். உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அதிகமாகும். இவ்வளவுதான். திரும்ப திரும்ப அந்த ப்ராசஸ்லயே இருக்கிறது. ஒவ்வொரு டைம் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூவேஷன் வரும். தட் இஸ் த திங். நிறைய இருக்குங்க. நீங்க ஆன்லைன்ல ஹீட்டர் இருக்கு, திண்ணைன்னு ஒண்ணு இருக்கும், புது திண்ணைன்னு ஒண்ணு இருக்கும். பட் நீங்க என்னன்னா வெப்சைட் வைஸ் போறத விட நீங்க கூகுள் சர்ச் பண்ணி எடுக்கிறது இட் இஸ் அதுலயே கீற்று மாதிரி வெப்சைட்லாம் ரிலவெண்டா இருக்கும் முன்னாடி வரும். வரலாறு .comனு ஒரு வெப்சைட் இருக்கு. அதெல்லாம் இந்த கோயில் கலைகள்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி வெப்சைட் இஸ் வெரி குட். அதுல வந்து நிறைய டிப்ளமா அப்புறம் பட்டய படிப்புன்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நீங்க அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏஐஸ் யூஸ் பண்ணுங்க நிறையா. கிளாட் அந்த மாதிரி சில விஷயம் எங்கெல்லாம் புரியலையோ அங்கெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா அதில் ரிலே ஆகிறது எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் அட்வைசபிள். பட் த பாயிண்ட் இஸ் நமக்கு சில விஷயம் புரியாது. போனியம்னா என்னன்னு புரியாது, மார்ஃபியம்னா என்னன்னு புரியாது, ஒலியன் உருபன். அப்போ இதெல்லாமே வந்து நமக்கு அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கு தீஸ் டூல்ஸ் எனேபிள் அஸ். ஸோ இன்னைக்கு படிக்கிறது வந்து நமக்கு வி ஹேவ் டூ மச் ஆஃப் திங்ஸ். அதை நம்ம ப்ரொபோர்ஷனாக யூஸ் பண்ணிட்டு எகைன் யூ கம் பேக் டு சிலபஸ். சிலபஸ் விட்டு வெளியே போகவே. எகைன் நான் உங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணான்னு தெரியல, பட் திஸ் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். திருப்பாவினாலும் திரும்ப திரும்ப அதே தான் படிக்கும். அப்புறம் யா இப்போ இப்போ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பாவையில் காலை காட்சின்னு கேட்பாங்க, திருப்பாவையில் ஆயர்கள் வாழ்க்கைன்னு கேட்பாங்க. அப்போ நீங்க இது படிக்கும்போது மறுபடியும் ஹேவ் டு திரும்ப ஃபுல்லா போகணும். திருப்பாவையில் இயற்கைனா எத்தனை பாட்டுல இயற்கை இருக்குன்னு பார்க்கணும்னா உங்களுக்கு எல்லாமே திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகமா ஒரு 5-6 வரும். எல்லாமே நிறைய ஒரு 10-15 நிமிஷம் வெரி குட். இல்லைன்னா திரும்ப பார்க்கணும் இல்லையா? அந்த டைம் இட்ஸ் செகண்ட் ரிவிஷன் ஃபார். அந்த மாதிரி நீங்க வேரியஸ் டாபிக்ஸ்ல படிங்க. சிலப்பதிகாரத்தில் பெண் தெய்வங்கள், சிலப்பதிகாரத்தில் தெய்வங்கள், பெண் தெய்வங்களே ஒரு 7 தெய்வங்கள் நம்ம மதுரை கண்டத்திலே இருக்காங்க. கடைசியில கண்ணகி தெய்வமாகிறது. ஸோ இது மாதிரி நிறைய தீமேட்டிக் அப்ரோச்சஸ் இருக்கு. அது எக்ஸாக்ட்லி பேப்பர் 1ல இருக்க கிரிட்டிசிசம் அப்ரோச் நம்ம இங்க கொண்டு வரோம். எஸ், இதுதான் பேப்பர் 2 பொறுத்தளவு எனக்கு இதுதான். அணினி இலக்கணம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஊமை, உருவகம், எதுகை மோனை. காஸ்ட் ஆஃப் ரிப்பிட்டேஷன் நான் சொல்றேன். வேற ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிபிக் டவுட்ஸ் இருக்கு அதுல? ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கா உங்களுக்கு அதுல? பாயிண்டரா எழுதுவாங்க. மொழி நடைனா இப்ப இல்ல நீங்க கேக்குறது பேராகிராஃப் எழுதலாமா இல்ல பாயிண்ட் எழுதலாமான்னு கேக்குறீங்களா? பாயிண்டரா சொல்றீங்க? இப்படி சொல்கிறாருங்கிற, செப்புகிறார், மொழிகிறார், நவிழ்கிறார், இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லலாம். பட் அதெல்லாம் வந்து நம்ம கன்வீனியன்ஸ் தான். அது ரைட்டிங்ல தான். பட் அந்த மாதிரி நான் எழுதுனது இல்லைங்க. மேபி அது ஒர்க் ஆகுதான்னு எனக்கு தெரியல. தெரியல எனக்கு தெரியல. வேற என்ன டவுட்ஸ் இருக்கு? கண்டிப்பா இருக்குங்க. தமிழ் வந்து நம்ம அது எழுதி முடிக்கிறது கஷ்டம். ஏன்னா ரன்னிங் லெட்டர்ஸ் கிடையாது.
எல்லாமே ஒவ்வொரு எழுத்தும் டிஸ்கிரீட்டா நிக்கும். அப்ப நீங்க பேனா எடுத்து எடுத்து வச்சு எழுதணும். இங்கிலீஷ்னா அப்படி ரன்னிங் லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு இஷ்யூ இருக்கு. ஆனா நீங்க ஒண்ணு வந்து பத்தியா எழுதாம பாயிண்டர்ஸா குடுங்க. அது வந்து உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும். எது எழுதுறோன்றது இருக்கு. இப்ப பேப்பர் 1ல பார்ட் ஏ உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும். பேப்பர் 2ல பார்ட் ஏ அகைன் 2லயுமே பார்ட் ஏ டைம் சேவ் பண்ணும். ம். எழுதலாங்க. அது கேள்வி பொறுத்து தான். 10 மார்க்கர்ல நெறைய எழுதணும் அப்டின்னா, யூ கோ பாயிண்டர். இப்ப 20 மார்க்கர்ல ஒரு இடம் சுட்டி பொருள் நேம் கேட்கறாங்கன்னா, அதுல வந்து நீங்க பேரா எழுதுனா தான் சின்ன சின்ன பேரா. பேராவே ஒரு 4, 5 லைன்லாம் போதுங்க. ரெஸ்ட்ரிக்ட் மேக்ஸிமம் 4 லைன். 3 டூ 4 லைன் எழுதுங்க போதும். அப்போ ஒரு 10 டைமென்ஷன் நீங்க குடுத்துருங்க. இடம் சுட்டி பொருள் நேம்ல ஒரு 10 டைமென்ஷன் குடுக்க முடியும். நீங்க அதையவே நீங்க பிரிக்கலாம். ஃபார் இலக்கியத்தாள்ல எழுதுறது தானே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அ ஏதோ ஒரு வரி சொல்லுங்க. நம்ம பாடத்துல இருந்து. ஏதோ ஒண்ணு. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இந்த 7 இலக்கியத்துல இருந்து ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ஆ. சோ அப்போ அது குடுத்துட்டாங்கன்னா, பாடலின் அந்த வரியோட பொருள் என்ன? கொடுக்கப்பட்ட பாடலின் பொருள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த பெட்டி போடுவீங்க. அது அது கூட விட்டுருங்க. அந்த பாடலின் பொருள் என்ன? அப்புறம் அது மேஜர் ஹெட்டிங். அந்த பொருள் என்னவோ அத எழுதிருங்க. அதுக்கப்புறம் இது உட்பொருள் அப்படின்றத போடுங்க. இல்லன்னா இலக்கிய நயம்னு ஒரு ஹெட்டிங் போடுங்க. இலக்கிய நயம்னு ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு, அதுக்குள்ள அ 1 இது காதலோட பிரிவு பத்தி பேசுது இல்லைங்களா இந்த பாட்டு? காதலோட பிரிவ பத்தி பேசுது. நம்பர் 1. அப்போ அவலச்சுவை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஒரு வரலாற்று செய்தி அதுல இருக்கு. எவ்வி அப்படிங்கிற ஒரு அ ஒரு மன்னன் அது என்ன? மன்னன் அது பேர் என்ன? வள்ளல், வள்ளல். ஆ. அப்போ இதுல வந்து அது இருக்கு. ஒரு ஆற்றுப்படை மாரி ஒரு விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பாணர்கள் பத்தின ஒரு சமூக வெளிப்பாடு அதுல இருக்கு. கரெக்ட்டுங்களா? பாணர்கள்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கல் அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு. அதுல இந்த மாரி ஒரு 4, 5 விஷயங்கள் எழுதுங்க. இது இல்லாம காதல்ல வந்து ஊடல் பத்தின ஒரு இதுதான் மெயின். ஊடல் தான் அது. ஆ பூவில் வரும் அப்புறம் கம் டூ இலக்கிய உத்திகள். அதுல ஒரு உவமை இருக்கு. இந்த மாரி நீங்க பிரிச்சு, பிரிச்சு நெறைய எழுதிட்டே போலாம். இந்த லைன் ரொம்ப டஃப்பா இருக்கு. எனக்கு அவ்வளவுதான் தோணுது. ஓகே. இந்த சிறுகை நீட்டி இட்டும், குட்டும் அந்த பாட்டு சொல்றீங்களா? ஆ. ஆ லைக் வரி வசூல் பண்றது பத்தி. ஆ, 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 ஆ. அதுல ஏதோ ஒரு லைன் சொல்லுங்க. ஃபுல் பார்ட் நம்ம எழுத போறது இல்லல்ல. யானை புக்க புலம் போல தானும் உண்ணாது. ஆ யா யானை புக்க புலம் போல. இந்த ஒரு வரியே குடுத்துட்டாங்கன்னா நீங்க எழுதலாம். யானை புக்க புலம் போலன்னா, அப்போ பாடல் பொருள் என்ன? யானை புகுந்த நிலம் எப்படி வீணாகும் அப்படிங்கிறது தான் பாடல். அவ்வளவுதான் குடுத்திருப்பாங்க. எழுதாதீங்க, எழுதாதீங்க. ஆனா நீங்க பின்னணியில அத குடுத்துருங்க. சி நீ ஒரு ஹெட்டிங்கா போட்டுட்டு, அது பின்னாடி என்னோட அப்ரோச் வந்து எழுதாதீங்கன்னு நான் சொல்லுவேன். பட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நான் சொல்றது ஒரு 3 பேஜ், 4 பேஜ் தான் இருக்குன்னா, நம்ம அதுல எழுதுறதுக்கே நெறைய விஷயங்கள் இருக்குன்றேன். சரிவா நீங்க அந்த லைன் சுத்தி எக்ஸ்ப்ளைன் வித் ரெஃபரன்ஸ் டூ கான்டெக்ஸ்ட். இந்த வரிய கான்டெக்ஸ்ட்ல வச்சு நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க வேற வேற மாரி இடம் சுட்டி பொருள் நயத்த விளக்கணும். இடம் எங்கன்னு நம்ம சுட்டிடுறோம். அந்த பாக்ஸ் போட்டு நம்ம சொல்லிடுறோம். பொருள் நயத்த சொல்றது தான் அங்க மேட்டர். எல்லாம் அடிக்கருத்துன்னு இப்பல்லாம் 2, 3 வருஷம் கேட்டுருக்காங்க. 2மே எப்படி கேட்டாலும் ஒரே மாரி தான். ஹெட்டிங் மட்டும் மாத்திக்கோங்க. யுபிஎஸ்சில அது ஜெனரலாவே ஃபாலோ பண்ணுங்க. கொஸ்டின்ல இருந்தே ஹெட்டிங் கொண்டு வாங்க. ஒரு இடத்துல இலக்கிய நயம்னு கேட்டா, யூ ஆல்சோ கிவ் இலக்கிய நயம் அஸ் ஹெட்டிங். அடிக்கருத்துன்னு கேட்டா, அடிக்கருத்துன்னு கொண்டு வாங்க. ஆனா உள்ள கன்டென்ட் அதே தான். சரிங்களா? அந்த ட்வீக் பண்ணுங்க. யானை புக்க புலம் போல கேட்டாங்கனாலும், ஃபர்ஸ்ட் பாடல் பொருள் என்ன? அந்த வரியோட பொருள் என்ன? பாடல் பின்னணியில வேணா நீங்க தெளிவா அத சொல்லுங்க. இப்ப ஒரு மன்னன் வந்து வரி வசூல் பண்ணும்போது எந்த மாரி பண்ணணும்? அது வரி வசூல் கிடையாதுல்ல? யானை புக்க புலம் போல கரெக்ட். அந்த மாரி தான். கரெக்ட். ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே. ஃபைன். தென் அகைன் யானைங்கிற உவமை எப்படி இருக்கு? யானை வந்து ஒரு எத உருவகப்படுத்துறாங்க? அது வந்து வீணாகுறது, அந்த மாரி. ஒரு விலங்கா இருக்கு. ஒரு விலங்கு போய் செயல்படுற மாரி இருக்கு. அது மனிதன் செயல்பட்ட மாரி இல்ல. அறிவுடைமை இல்ல. வள்ளுவர் சுட்டிய அறிவுடைமை அங்க இல்ல. கரெக்ட். இப்படி ஜஸ்ட் என்னெல்லாம் தோணுதோ அது ஒரு பாயிண்டா 2, 3 லைனா, 2 லைனா, 2 லைனா, 2 லைனா குடுத்துட்டே வாங்க.
அப்ப ஏன் யானை ஒரு ஊமையா கட்டுறாங்க? அது மேபி ஒரு குறிஞ்சி நிலமா இருக்கலாம். அங்க யானை ஒரு கருப்பொருளா இருக்கலாம். இந்த மாதிரி ஊகிக்கவும் புலவர் வந்து நமக்கு இடம் கொடுக்குறாரு. அது இதோட கருத்து செறிவை வந்து காட்டுது. ஏன்னா ஊமை எதுக்கு கொடுக்குறோம்? ஊமையை கொடுத்தும் போது உங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் பண்றதுக்காக ஒரு இலக்கிய உத்தி டூல் தான் ஊமை. அப்படி ஒரு பாயிண்ட் கொண்டு வாங்க. யானை புக்க புலம் போல. புலம்னா ஒரு அக்ரோ பாஸ்டரல் சொசைட்டியா இருக்கும். ஒரு அப்போ அங்க வந்து விவசாயம் வேளாண்மை தான் முதன்மை தொழிலா இருக்கு. அதனாலதான் அவன் வந்து இண்டஸ்ட்ரி அழிஞ்சதை பத்தி பேசல. வேளாண்மை அழியதை பத்தி அப்ப அது வேளாண் சமூகமா தான் இருந்திருக்கு. அப்படிங்கிறது வந்து நமக்கு இதுல இருந்து ஒரு சமூகவியல் திறனை நோக்கில் காணும்போது இது நமக்கு தெரியுது. அப்படி ஒரு பாயிண்ட் கொண்டு வாங்க. இதெல்லாம் பொருள்லயே நம்ம பேசுறோம். அப்புறம் இலக்கிய நயம் வரும்போது இலக்கிய உத்திகள் பத்தி பேசும்போது அதுல ஊமை இருக்கு. ஊமையில நிறைய ஊமை இருக்கு. அதுல டைப்ஸ் எல்லாம் பின்னாடி தண்டி அலங்காரத்துல வருது பாருங்க. அப்போ இந்த ஊமை எழுதும்போது ஊமை என்பது உயர்ந்ததன் மெற்று அதிக பொருந்தாது. வேற என்ன சொல்லலாம்? பொருளும் சம்திங் ஊமைக்கு வேற ஒரு நூட்பா இருக்கு தண்டி அலங்காரத்துல. அதை கோட் பண்ணிட்டு இதுதான் பொருத்தப்பாடு அப்படியே இருக்குன்னு பாருங்க. ஊமை என்பது உயர்ந்ததன் மெற்று வேற எங்கேயாவது ஊமை நீ கடவுள் மாதிரி இருக்குன்னு சொன்னா அங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஊமை எப்பவுமே உயர்ந்த பொருள் மேலதான் சொல்லணும்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதுக்கு தொல்காப்பியர் கூறுமாறு பொருந்தி வருகிறது. அப்புறம் இதுல ஒரு படிமம் நமக்கு வருது. யானை அப்படியே உள்ள போற மாதிரி ஒரு காட்சி நமக்கு வருது இல்லையா? படிமம் இங்க செயல்படுது. இங்க என்ன மோனை இருக்கு, என்ன எதுகை இருக்கு, இதெல்லாம் நீங்க சொல்லலாம். எப்படிங்க? எஸ் எஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் தான். நீங்க வந்து மென்டல் மேப் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. நம்ம பிரெயின் ஸ்ட்ரக்சர் வைக்கிறோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு லைன், அது ஒரு பெட்டி போடுறோம். கரெக்டா? இது யூஸ் பண்ணலாமா? அது இங்கே எழுதலாமா? இதாங்க. ஒரு எம்டி பேஜ் இருக்குங்களா? பிளஸ் கொடுத்து திரும்ப வெளியே போயிட்டு வர சார். எப்படி இருக்கீங்க? டைம் ஆச்சா? அவங்க டைம் ஆச்சா? ஓகே. இதோட இது விட்டுருங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் இந்த வரியோட பொருள் எழுதுங்க. சேம் யானை புக்க புலம் போலன்னா அது எழுதுங்க. நம்பர் 1. இதுக்கு முன்னாடி இந்த பெட்டி போடுவீங்க இல்லையா? ஆக்சுவலி இடம் சுற்றுறதுக்கு இது மாதிரி போடுவீங்க இல்லையா? எந்த நூல், ஆசிரியர் யாரு, திணை இருந்தா திணை, துறை, கூற்று, கேட்பவர், இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். இதே மாதிரி சிலப்பதிகாரம் பேசுனீங்கன்னா அதுக்கு வேற மாதிரி மாறும். என்ன காண்டம், என்ன காதை, இதெல்லாம் மாறும். இது ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இடம் சுட்டி பொருள். நம்பர் 2 வந்து கொடுக்கப்பட்ட பாடலின் பொருள் என்ன, அதாவது வரியின் பொருள். இது 2வது. 3வது வந்து இப்போ இலக்கிய நயம்னு கேட்டாங்க அப்படின்னாலும் அடிக்கருத்துன்னு கேட்டா அடிக்கருத்துன்னு எழுதிக்கோங்க. இல்லைன்னா பொருள் நயம்னு எழுதுங்க. நாலாவது வந்து இலக்கிய நயம். That's it. இதுதான் உங்களோட மேக்ரோ ஸ்ட்ரக்சர். நான் இப்படி தான் பிளான் பண்ணிக்குவேன். திஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஸோ இதுல வந்து இது கொடுத்துட்டீங்க. மெயின் எக்ஸ்பிளிசிட்டா என்ன பொருள் இருக்கு, வெளிப்படும் பொருள் என்ன, இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லாம் கொண்டு வந்துருங்க. பாடல்ல இருக்கக்கூடிய அடிக்கருத்து, பொருள் நயம் என்ன இருக்கு, இதெல்லாம் கொண்டு வாங்க. இப்போ இந்த ஊமை, உருவகம், படிமம், எதுகை, மோனை இதெல்லாம் வந்து
இலக்கிய நயத்துக்குள்ள கொண்டு வந்துரு. இல்லை இலக்கிய உத்திகள்னு ஒரு ஹெட்டிங் போட்டு யூ கேன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்ரோ ஸ்ட்ரக்சர் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் திரும்ப திரும்ப நீங்கள் வாசிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். எஸ் எஸ். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கொடுத்திருக்க வரிய டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இடம் சுட்டி அடிக்கிறது தான் அவங்க விளக்க சொல்றாங்க, இல்ல இடம் சுட்டி பொருளையும் விளக்க சொல்றாங்க. அதோட எக்ஸாக்ட் அந்த நீட் என்னன்னா, இப்போ உங்களுக்கு புறநானூற்றில் மன்னரின் வரி வசூல் எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி டைரக்டா இருந்ததுன்னா நீங்க அப்படியே நீங்க எழுதிடலாம். பட் இங்க வந்து இந்த வரி அந்த பாடல்ல பெறும் இடம் என்ன, வாட் இஸ் த பிளேஸ் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எஸ் எஸ். அதனாலதான் அந்த லைனை சுத்தியே நம்ம ஆன்சர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. நான் அப்படிதான் எழுதியிருக்கேன். தட்ஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆமா. எனிதிங் அவ்வளவுதானா? டோன்ட் மைண்ட் இட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கருத்து தான் மெயின். ஒற்றுப்பிழை கண்டிப்பா வரும். அது வந்து இஃப் யூ வாண்ட்னா அந்த கட்டுரை வரைவியல்னு ஒரு புக் இருக்கு, அது படிங்க. பட் நான் அது சொன்னாங்க, நான் ஸ்டார்ட் பண்ண, நான் படிச்சது இல்லை. எழுதல வந்துடும் ஒற்றுப்பிழை. ஒற்றுப்பிழை போயிடும். நமக்கே ஒரு வி கெட் அன் ஐடியா இல்லைங்களா? பட் அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. சரி. இட் டிபெண்ட்ஸ்ங்க. இட் டிபெண்ட்ஸ். இப்போ வந்து உருவகம் 10 மார்க்கில் கேட்குறாங்க. அப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி உருவகத்தை கொண்டு வாங்க. உருவகம்னா என்னன்னு எழுதுறது ஒரு டைப் ஆஃப் இன்ட்ரோ. உருவகம் பத்தி இந்த ஆசிரியர், இந்த எக்ஸ்பர்ட் ஸ்காலர் இது சொல்லியிருக்காருன்னு எழுதுறது ஒரு டைப் ஆஃப் இன்ட்ரோ. இந்த மாதிரி நீங்க மாத்திக்கிட்டே இருக்கலாம் இன்ட்ரோஸை. பேப்பர் 2ல வரும்போது இன்ட்ரோ வேற மாதிரி இருக்கும். அந்த இலக்கியம், அந்த பாடல் அகமரபு பேசுது அப்படிங்கிற மாதிரி கூட ஆரம்பிக்கலாம். எஸ் 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 எஸ். எப்படிங்க? அதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும். நீங்க அதெல்லாம் பண்ணணும். நீங்க கம்பராமாயணம் பேசும்போது அருணகிரியார் பேரு கொடுக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல வந்து இலங்கை ஜெயராஜ்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் நிறைய யூடியூப்லாம் பேசுவாரு. நான் கேட்டதில்லை, பட் அது மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுங்க. அதை நீங்க கேட்டீங்க படிக்கலன்றது, படிச்சிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், கேட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். இல்லைன்னா கூட அந்த பேர் நீங்க போட்டு வைங்க. அதுங்க தான் உங்க ஆன்சர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நிற்கும். ஸ்காலர்ஸ் வந்து கோட் பண்றது, அறிஞர்கள் மேற்கோள் காட்டுறது, இட்ஸ் ஆல்வேஸ் குட். அதெல்லாம் நீங்க நிறைய நெட்ல பார்த்தாலே கிடைக்கும். பேசிக் நீங்க படிக்க வேண்டிய விஷயம் பாடல் சிலபஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்க வேல்யூடேஷன் தான். சிலபஸ் தான் 80% வெயிட்டேஜ், 90% வெயிட்டேஜ் இட் ஒன்லி வில் ஹேவ். அதுல இருக்க கருத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் மற்ற எல்லா வேல்யூடேஷன். நீங்க ஜிஎஸ்க்கு டேட்டா எடுக்கிற மாதிரி தான். ஒரு டேட்டா எப்படி எடுப்பீங்க? கூகுள் பே பண்ணி எடுப்பீங்கல்ல, அதே தான். திஸ் இஸ் அ டேட்டா வேல்யூடேஷன். வாய்ப்பு இருந்ததுன்னா படிங்க, படிச்சதுன்னா வெல் அண்ட் குட். இல்லைனாலும் யூ பேசிக் படிங்க. அவர் பிரெட் அண்ட் பட்டர் இஸ் தட் ஒன்லி சிலபஸ் தான். அது முடிச்சு நீங்க என்னாலும் வேல்யூடேஷன் பண்ணிக்கலாம். ஐ திங்க் சொல்லுங்க, வெயிட் பண்றாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நோ நோ நாட் அட் ஆல் இஷ்யூ. அதுல டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? அது வந்து நீங்க பொருள் மட்டும் வச்சுக்கோங்க, பாடல் தெரியலனாலும் பரவாயில்ல. அது வந்து ஒரு டிக் பாக்ஸா வச்சுக்க வேணான்றது என்னோட பாயிண்ட். பொருள் தெரியலன்னா இட்ஸ் அ பேசிக் இஷ்யூ. அந்த பாடல் தெரிஞ்சா வெல் அண்ட் குட். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எழுதுறதுக்கு, நிறைய எழுத ட்ரை பண்ணுங்க. பட் தெரியல, ஒரு எக்ஸாம்பிள் மறந்துச்சுன்னா டோன்ட் திங்க் அபவுட் இட். ஜஸ்ட் பொருளை மட்டும் நல்லா எழுதிக்க தெரியுங்க. அது தெரியலன்னா தான் இஷ்யூ. பொருள் எடுத்து திறனாய்வு நோக்கில் எழுதுங்க கேட்ட மாதிரி. ஐ வில் ஸ்டாப் ஹியர். ஏன்னா ஹம்சா அவங்க வெயிட் பண்றாங்க, ஆல்ரெடி செஷன் லேட் ஆயிடுச்சு. கரெக்டா? ஓகே. எனிதிங் ஐ வில் ஷேர் மை நம்பர் வித் சார். நீங்க வாங்கிக்கோங்க. எனிதிங் எனக்கு கால் பண்ணுங்க. எனி டைம் யூ கேன் ரீச் அவுட், நாட் மெசேஜ் பண்ணுங்க. ஐ வில் கம். எனக்கு அது ஆப்ஷனல் இன்ட்ரெஸ்ட், ஸோ ஐ கேன் கம். ஸோ ஃபார் நவ் அவங்க டைம் இட்ஸ் ஆல்சோ கெட்டிங் கன்ஸ்ட்ரைன்ட். தேங்க்யூ. ரைட், தேங்க்யூ. நைஸ். எப்படி இருக்கீங்க? ஓகே, நல்லா இருக்கேன். தேங்க்யூங்க. சரி.
வேலை எழுதி கொடுக்கலாம். சார் காமிச்சாரு. நான் தான் ஒன்று எடுத்து வச்சிருந்தாங்க. கேட்குறேன். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடிபிள். எது வேணாலும் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுவும் ஓப்பன் பண்ணணும். எனக்கு சொல்லி கொடுப்பேன். நான் ஓப்பன் பண்ணி வச்சிருவேன். தாயை காணும் இருக்கு. ஹைலைட்ஸ் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். நீ இதை ஓப்பன் பண்ணா ஓகே சார். அப்படியே பார்த்து லோட் ஆகி தான் வருது. அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? தமிழ் விதைகள் சொன்ன மாதிரி வந்திருக்கீங்க. அதுக்கும் நன்றி. எப்படி இருந்தது செஷன்? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? இப்போ ஃபஸ்ட்டு செஷன் ஃபார் ஐஏஎஸ் தமிழ் கூடம் வித் டாப்பர்ஸ். நம்ம முன்னாடி சின்ன சின்ன மீட் பண்ணியிருப்போம் நடராஜில் இருந்தப்போ. இப்போது ஃபஸ்ட் செஷன். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கான நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு நம்மளுடைய ஒரு ஹைப்ரிட் மாடலாக, அதாவது யூனிக்கான ஒரு மாடலாக நம்ம நெக்ஸ்ட் எப்படி தமிழ் ஆப்ஷனல் கொண்டு போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு ஓரியன்டேஷன் ப்ளஸ் தமிழ் ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்ட்ரோ கிளாஸ் தான். நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகிற கிளாஸோட இன்ட்ரோ கிளாஸ் தான் இன்றைக்கி. ஸோ அவங்க அவைலபிளாக இருந்ததுனால நம்ம அப்படியே மாற்றிட்டோம். சரிங்களா? ஸோ கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மார்னிங் 6:45 to 8:45 தான் கோர்ஸு. இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் செஷன், 1 or 2 days நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். பேசுறது கேட்குதா? ஆன்லைன். ஸோ இதோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம சொன்னது தான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்னா டே பை டே ஒரு தலைப்பு கொடுத்துட்டு அதுக்கான கொஸ்டின்ஸும் கொடுத்துட்டு அதுக்கு உங்களை குறிப்பெடுக்க வச்சு அன்றைக்கு அதனுடைய வினாக்களுக்கான விடை எழுத வச்சுருப்போம் இல்லையா?
ஸோ இதோட ஒரு வகுப்பும் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த வகுப்பை ஆட் பண்ணி 2 days கிளாஸு ப்ளஸ் 3rd day அதுக்கான கொஸ்டின்ஸை உங்களை இங்கேயே உட்கார வச்சு அதுக்கான கட்டுரைகளும் எழுத வச்சா எப்படி இருக்கும்? ஸோ இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஃபஸ்ட்டு வந்து தினசரி விடை எழுதியிருப்பீங்க. தினசரி விடை எழுதியிருப்பீங்க. ஸோ அதற்கப்புறம் வந்து அதுக்கான பார்ட் டெஸ்ட் எழுதியிருந்திருப்பீங்க. ஓகேவா? பகுதி தேர்வு 100 நாள் ப்ரோக்ராம்ல. ஓகேவா? பகுதி தேர்வு எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டாக முடிக்கும் பொழுது ஒரு தாள் ஒன்றுக்கு 6 பகுதி தேர்வு எழுதியிருந்திருப்பீங்க. அதற்கப்புறம் பிரிவு தேர்வு பார்த்தீங்கன்னா 2 எழுதியிருந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ எண்டில் திரும்ப என்ன எழுதிருப்பீங்க? ஒரு ஃபுல் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிக்கும் பொழுது ஒரு தடவை எழுதியிருப்போம். தாள் 2 முடிச்சுட்டு இதே போல 6 பகுதி தேர்வு, 2 பிரிவு தேர்வு, ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு தாள் 1 தாள் 2 என்ன பண்ணியிருப்போம்? 1 day டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ரைட்டிங் செஷனுடைய ஒரு ஸ்கெலட்டன். ஓகேவா? ஸோ இதற்கு இடையில நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் டெய்லி செஷன்ஸ், வீக்லி ட்வைஸ், அந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரக்சர் செஷன், ஆன்சர் ரைட்டிங், ஹேண்ட் ரைட்டிங் செஷன், இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். இண்டிவிஜுவலாக டெய்லி டார்கெட் போஸ்ட் பண்ணுறதுலேருந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுற வரைக்கும் பர் டே காலையில் வந்து ஆரம்பித்தா எண்ட் ஆஃப் த நைட் வந்து ஏன் சப்மிட் பண்ணலன்ற வரைக்கும் செஷன் போயிட்டு இருந்தது இல்லையா மென்டாரிங்கோட. ஸோ இது கூடவே ஒரு கிளாஸும் எடுத்தா எப்படி இருக்குன்ற மாடல் தான் நம்மளோட இது. சரிங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய ஆன்சர் ரைட்டிங் செஷனில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம், என்னெல்லாம் கையில் இருந்தது? ஃபஸ்ட்டு பிஐக்யூ எடுத்து பிரிச்சிருப்போம், பகுத்திருந்திருப்போமா? ஸோ இல்லாதவங்களும் நம்ம புக்கே கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ புக் காட்டுறேன், சார் வச்சுருந்தார்ல அந்த புக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகே, அந்த கொஸ்டின்ஸ்க்கு இருக்க டாபிக் வைஸ் ஆன்சர்ஸ் ரெடி பண்ணியிருப்போம், எழுதியிருப்போம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் இருந்தது என்னென்ன இருந்திருக்கும்? பிஐக்யூ டாபிக் வைஸ் நம்மகிட்ட ஆன்சர்ஸ் ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட் ஆன்சர்ஸ், உங்களுடைய நோட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டெஸ்ட் எழுதும் பொழுது லாஸ்ட் நோட்ஸாக ஒன்று எடுக்க சொல்லியிருக்கோம். ஃபுல் டெஸ்ட் எழுதுனவங்களுக்கு தெரியும், லாஸ்ட்டாக அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்காக ஒரு நோட்ஸ் எடுக்க வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு மினிமம் 5 முறை, எப்படி அதை 5 முறை ரீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுக்கும்போது ஒரு முறை, திரும்ப பார்ட் டெஸ்ட்டில் ஒரு முறை, ஹாஃப் டெஸ்ட்டில் ஒரு முறை, ஃபுல் டெஸ்ட்டில் அந்த பேப்பர் முடிக்கும்போது ஒரு முறை, எண்ட் ஆஃப் த 2 பேப்பரும் எழுதும்போது ஒரு முறை, மொத்தம் நம்ம ப்ரோக்ராம் முடிக்கும் பொழுது 5 முறை நீங்கள் மட்டுமே வாசிப்பிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தெரியாமலே. ஸோ இப்போ ஒரு தாளை 5 முறை வாசிப்பு விட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்க்கணுமா? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் இருந்திருக்கும். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் 5 முறை வாசிப்பு ப்ளஸ் உங்களுடைய நோட்ஸு, எல்லா டாப்பிக்கான ஆன்சர் ஷீட்ஸ் உங்கள் கையில் இருந்திருக்கும். ஸோ இதோட டீட்டெயிலிங்காக ஒரு கிளாஸஸ் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய ப்ரோக்ராம். டே பை டே கிளாஸஸ் இருக்கும். வீக்லி 4 days பிளான் பண்ணியிருக்கோம். திங்கள் செவ்வாய் கிளாஸ் போச்சு, ஒரு டாபிக் எடுக்கிறோம் முடிக்கிறோம் அப்படின்னா புதன் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட். ஸோ திரும்ப வியாழன் வெள்ளி கொண்டு போகிறோன்னா சனி ஞாயிறு ஒரு நாள் மட்டும் நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 மாதங்கள் 120 நாள் எடுத்துக்குமா? 100 வீக்கு மேக்ஸில் சரியா? 120 நாளா? 4 மாதம் கொண்டு போகிறோம். சரியா? 4 மாதம் வந்து கொண்டு போகிறோம் இந்த ப்ரோக்ராமு. 4 மாதம் நமக்கு தேவை அப்படின்னா எனக்கு போதும். ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் 100 days பண்ணோம், அதில் நிறைய இடையில வந்து லீவ் இருந்திருக்கும். அப்போ வந்து உங்கள் போக்கில் விட்டுருப்போம். இப்போ ஒரு டாபிக் எடுத்தால் அன்னைக்கே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வச்சு மறுநாள் கிளாஸ் வரும்போது நான் வாங்கிடுவேன், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே பிடிச்சிருவேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொண்டு போகலாம் அப்படின்றதுனால 120 days மேக்ஸிமம் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கிடையே உங்களுக்கு கூடவே என்னென்னலாம் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுட் கிளியரிங் செஷன்ல இருந்து இந்த ஆன்சர் ரைட்டிங் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துடும். இந்த டெஸ்ட்டு ப்ளஸ் நான் சொன்னேன் இல்லையா உங்கள் கையில் நோட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இருக்கும். டவுட் கிளியரிங் செஷன்ஸ் ரெகுலராக இருக்கும்.
அதே போல் எக்ஸ்ட்ரா இதில் இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, துறை சார்ந்த வல்லுநர்களோ இலக்கியவாதிகளோ எழுத்தாளர்களோ கவிஞர்களோ நம்ம உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். இப்போ நம்ம இலக்கிய உத்திகள் அப்படின்னு கொண்டு போறோம்னா இலக்கிய உத்திகள் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அதுவே ஒரு கவிதை அப்படின்னு போகும்போதோ இல்லை வந்து இன்னைக்கு புது கவிதைகள் ஹைக்குன்னு போகும்போதோ அதில் யாராவது இன்றைய இலக்கியவாதிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அறிமுகமும் அவங்களுடைய ஒரு ஸ்பெஷல் செஷனும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறதா நாம கொண்டு போகிறோம். ஏன்னா முழுக்க முழுக்க இலக்கியம் படிக்கும்போது உங்களுக்கு இலக்கிய ஆர்வம் வந்துடும். இது எப்படி இயங்கிட்டு இருக்கு வெளி உலகத்தில், ஏன்னா அதனுடைய அவுட்புட்ஸ் நீங்கள் பார்க்கணும்ல, அதனுடைய அப்ளிகேஷன்ஸாக எப்படி சமூகம் இயங்கிட்டு இருக்குன்றத சமூகத்திட்ட இருந்து நீங்கள் இன்றைய நமக்கு கொஸ்டின்ஸே இருக்கு சிலபஸ்ல இருக்கிறதுனால தான் இன்றைய நிலைமையில தமிழ் இலக்கியங்கள்ல இருக்க தாக்கங்கள் நம்ம பார்க்கணும். அரசியல் தாக்கங்களா சமூகத்தினுடைய இயக்கங்களுடைய தாக்கங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இன்றைய இருக்க இலக்கியவாதிகள்ட்ட இருந்து தான் அதை நம்ம பெற முடியும். ஒன்று அவங்களுடைய நூலை படிக்கணும், அது இல்லைன்னா அவங்க மூலமா நம்ம பெற முடியும். சரிங்களா? ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ நாவல் எடுத்தா அதில் யார் எக்ஸ்பெக்டா இருக்கா, ஆய்வுகள் எடுத்தா யார் எக்ஸ்பெக்டா இருக்கா, ஸோ அந்த இலக்கியவாதிகளோட நம்ம ஒரு உரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் நம்ம ஏற்படுத்துகிறோம். அது இல்லாமல் டாப்பர்ஸ். ஸோ 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுடைய வகுப்புகள் போக போகுது. சரியா? ஏற்கனவே முடிச்சிட்டிங்க, எல்லாமே தமிழ் விதைகளாக தான் இருக்கீங்க. ஆமாம் தானே? ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் தான் எனக்கு புதுசாக தெரியுது. எல்லாருமே தமிழ் குடும்பமுடைய விதைகளாக தான் இருக்கீங்க. எனக்கு நீங்கள் சொல்கிறது தான் அடுத்து தமிழ் கூடத்தோடைய வளர்ச்சி. சரியா? நீங்க என்ன உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு சொல்றீங்களோ அதுதான் இந்த வகுப்புக்கான அடுத்த விதைகளுக்கான சேர்க்கை. சரியா? ஸோ நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இன்னைக்கு சார் சொன்னதுக்கும் நமக்கும் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். ஆமாவா? எவ்வளோ ஒர்க் நம்ம பண்ணது. ஃபர்ஸ்டே சொன்னனா எந்த யார் நோட்ஸையும் படிக்காதீங்க, எந்த இன்ஸ்டியூட் நோட்ஸையும் வாங்காதீங்க, கோர் புக்ஸ் வாங்குங்கன்னு சொன்னனா நம்மளுடைய செஷன்லயே அதான் நம்ம மெயினாக சொல்லிட்டு இருக்கோம். புருஷோத்தமன் ஓன் நோட்ஸ் மேக் பண்ணுங்கன்னு சொன்னோமா? சொன்னாரா? ஸோ இது எல்லாமே நீங்க பண்றீங்க, சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? தமிழ் கூடத்துல ஏற்கனவே விதைகளுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்ததா? சொன்னது நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்கோமா? நீங்க ஓப்பனா சொல்லலாம். நீங்க வந்து வேற ஏதோ நம்ம பண்ணல, நாம இன்னும் பண்ணல சார், சார் சொன்னதுன்னா நீங்க சொல்லுங்க, நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பிரியங்கா சொல்லுங்க. சுரேகா, சார் சொன்னதுக்கும் நம்ம கொண்டு போனதுக்கும் ரெலவெண்டா இருந்ததா? ஓகே. சுரேகா தான் நம்மளுடைய கிளாஸே எங்கேயும் போகாமல் தமிழ் ஆப்ஷனில் நான் இங்கே தான் இங்கேயே படித்து நான் ஆன்சர் ரைட்டிங்கில் நான் கிளாஸ் இது பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹோல் கோர்ஸும் முடித்து கூட படித்தவங்களை விட பெட்டராக எழுதி ஆன்சர்ஸ் கொடுத்தவங்க. நம்ம ஃபீட்பேக்கில் நம்ம சொல்லியிருப்போம், எப்போவுமே உதாரணமாக சொல்லக்கூடிய மாணவி அவங்க தான். ஸோ நான் கிளாஸ்லாம் போகல, எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சவங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் மேம் பேசுவாங்க, உங்களுடைய டவுட்ஸ் வந்து கேளுங்க. நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் மீண்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி மேம். மேம் வந்து ஏற்கனவே இன்ட்ரோ ஆயிருப்பாங்க, இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்ல இருக்காங்க. ஸோ இப்போ வந்து Good morning everyone. Good morning people attending online. So self-intro கேட்டாங்க. So I am Hamsa. 24 batch 24 எக்ஸாம்ல வந்து IPOS கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் ஆப்ஷனல் 5th அட்டெம்ப்ட்ல அது வரைக்கும் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல. 5th அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. ஸோ தமிழ் ஆப்ஷனல் அந்த டைமே சர்வீஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நவ் இது ட்ரைனிங்ல இருக்கேன், இப்போ லீவ்ல இருக்கேன். ஸோ டில் டிசம்பர் ஐ பி ஹியர். ஸோ அது வரைக்குமே வந்து தமிழ் ஆப்ஷனல் ஆர் வேற ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது நம்ம கைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரிப்பேரிங். ஓகேவா சார்? இன்ட்ரடக்ஷன் திரும்ப சொல்லுங்க. இல்லை இல்லை நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களோன்னு நினைச்சேன். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ நான் ஏன் வந்து தமிழ் ஆப்ஷனல் சூஸ் பண்ணேன் ஒரு இது வந்து இந்த கிளாஸ் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஸ்ட்ரக்சர்ட். சார் வந்து சிலபஸ் காமிச்சிட்டாரு, எல்லாமே நடத்திருப்பாரு. ஸோ திஸ் கோயிங் டு பி another ஒரு 15 minutes ஆஃப் ஜஸ்ட் நார்மல் ஒரு இது மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஏன் நான் தமிழ் ஆப்ஷனல் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் அன் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் லாங்குவேஜ், வாட் எவர் லாங்குவேஜ். இப்போ ஹிந்தியுமே எனக்கு பிடிக்கும், ஹிந்தியுமே படிச்சிருக்கேன், இங்கிலீஷுமே பிடிக்கும். ஸோ ஐ ஹேட் அன் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் லாங்குவேஜ், அவ்வளோதான். பட் தமிழ் தான் எனக்கு வருமா, நான் வந்து தமிழ் புலமை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஐ டென்ட் நோ. அதெல்லாம் தேவையும் இல்லை. அதுதான் சாரும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த ஒரு புலமை வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னோட அம்மா வந்து தமிழ் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. ஸோ ஐ தாட் எனக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு, மென்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வீட்லேயே இருக்காங்க அப்படின்றப்போ ஐ தாட் ஓகே, அது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ என்னோட பேக்ரவுண்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ தமிழுக்கும் எனக்கும் வந்து ரொம்ப அந்த எழுதின பழக்கம்லாம் இல்லை, அந்த ஸ்கூலோட முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் நம்ம ஆப்ஷனல்னு எடுத்தா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நமக்கு வந்து நம்ம சிலபஸ் முடிக்கிறோமா, அதுல வந்து நம்ம எழுத பழகிருக்கோமா, அதுதான். சிலபஸ் வந்து நம்ம முடிச்சிடலாம், எதுவும் கஷ்டம் கிடையாது, சோர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஐ அட்டெண்டட் கிளாஸஸ் அண்டர் தேவிரா சார், அவரோட கிளாஸஸ் தான் நான் அட்டென்ட் பண்ணேன். பட் வாட் சேலஞ்ச் ஐ ஃபேஸ்ட் வாஸ், எழுத முடியல. கடைசி வரைக்குமே சொல்லணும்னா அந்த லாஸ்ட் எக்ஸாமுக்கு போற மாடல் டெஸ்ட் வரைக்கும் நல்ல பேப்பர் எழுதியே முடிக்க முடியல. ஒரு கொஸ்டினை விட்டுட்டு வந்த மாதிரியே இருக்கும். பட் இந்த எக்ஸாம் அட் லாஸ்ட் எழுதிட்டேன், எல்லா பேஜுமே கிளியர், இது கம்ப்ளீட் பண்ற மாதிரி எழுதிட்டேன். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா நம்ம அந்த எக்ஸாம்க்கு போறது முன்னாடி நம்ம எழுதி பழகுறோமா, எழுதி முடிக்கிறோமா, அந்த ஸ்ட்ரக்சர் வருதா. ஜிஎஸ்க்கு யூ ஹேவ் லாட் ஆஃப் என்ன சொல்றது, யூடியூபா இருக்கட்டும், நிறைய கைடன்ஸ் இருக்கு. பட் தமிழ் ஆப்ஷனலுக்கு வந்து கைடன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்குமே அந்த இஷ்யூஸ் தான் இருந்தது. லக்கிலி சின்ஸ் ஐ ஹேட் மை மாம், நான் ஒன்று எழுதி கொடுத்தா அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு இது இருந்தது. ஸோ அந்த இதுதான் வந்து ஐ திங்க் விஜய் சார் வந்து எடுத்துட்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாட் எவர் யுவர் ரைட்டிங், அதை இன்ஸ்டன்டா நம்ம ஃபீட்பேக் கொடுக்குறப்போ, ஒரு மாடல் ஆன்சர் பார்க்குறப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், நம்ம நல்லா எழுதுறோமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் வாட். ஸோ எல்லாருமே ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாருமே இப்போ புதுசு இல்லை. ஆன்லைன்ல யாராவது புதுசா தமிழ் ஆப்ஷனல் இப்போதான் நான் இது பண்றேன் அப்படின்னீங்கனாலும், ஸோ எவ்ரி ஒன் ஐம் சேயிங் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சிலபஸ்ல எல்லா வார்த்தையும் எல்லா டாபிக்குமே வந்து ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸ் கேன் பி இந்த ஃபார்ம் ஆஃப் அன் ஆன்சர் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உளவியல் திறனாய்வு அணுகுமுறை அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, அது டாபிக் போட்டுட்டு அதுக்கான ஒரு எப்படி சொல்றது, இப்போ இந்த டாபிக் இருக்கு, அது ஒரு கொஸ்டினாவுமே இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். ஸோ அதுக்கான ஒரு 1.5 பக்கம் ஒரு நோட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அன் ஆன்சர், தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் மோர். நம்ம நோட்ஸா எழுதுறது சும்மா எழுதி பாயிண்டா எழுதிட்டு போயிடலாம், அது நமக்கு தேவையில்லை. இந்த ஃபார்ம் ஆஃப் அன் ஆன்சராகவே நீங்க நோட்ஸ் எழுதுறப்போ அது வந்து நம்ம அப்படியே நம்மளால ரெப்ளிகேட் பண்ண முடியும். நீங்க வந்து இப்போ அது புரியாது, பட் நீங்க அந்த மெயின்ஸ் படிக்கிற முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பாக்குறோமோ, விஷுவலா என்ன பாக்குறோமோ அதுதான் வந்து நம்ம எக்ஸாம் பேப்பர்லயுமே எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்கிங் நோட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அன் ஆன்சர். ஸோ அதுதான் நீங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சார் சொன்னாரு. ஸோ தட்ஸ் அ வெரி குட் இது, நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வாட் வில் பி டூயிங் இஸ், நீங்க சார் நடத்துவாரு, நீங்க எழுதுவீங்க, அது எல்லாமே இருக்கும். ஃபீட்பேக் செஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வர மாதிரி இருக்கும். ஆர் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் மென்டர்ஷிப், ஏதாவது நீங்க எழுதுறீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சாரும் சொல்வாரு, நானுமே வந்து சொல்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஸ்டில் டிசம்பர் ஐல் பி ஹியர். ஸோ அதனால ஐ கேன் கம் அண்ட் டூ இட். அதை தாண்டி இல்லை உங்களுக்கு வந்து இன்னொரு லெவல், வேற யாராவது ஒரு காலேஜ் லெவல் அந்த மாதிரி வேணும்னாலும், ஸோ மை மதர் இஸ் தேர், ஷீ வில் ஆல்சோ ஹெல்ப். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை எப்படி எடுத்துட்டு போலாம்னா, கொஞ்சம் வந்து நீங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிருக்கணும். விச் எவர் ப்ரிலிம்ஸ் யூ ஆர் கிளியரிங், அந்த ப்ரிலிம்ஸ்ல தமிழ்ல வந்து 280 உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது. ஸோ ஐ காட் 250. அது வந்து என்ன சொல்றது, ஓகே, எல்லாருமே சொல்ற மாதிரி 250 இஸ் அ குட் மார்க் இன் தமிழ்னா அது ஓகே தான். பட் ஸ்டில் தட் இஸ் நாட் எனஃப். எனக்கு அதுல 280 வந்ததுன்னா எனக்கு இப்போ வேற சர்வீஸ் கிடைச்சிருக்கும், நாட் த போஸ்ட். ஸோ அதுதான் வந்து நம்ம தமிழ்ல வந்து நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. ஸோ 250 நம்ம வாங்கிடலாம், கஷ்டப்பட்டு வாங்கிடலாம். பட் கெட்டிங் த 280 இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்து இப்போ சந்தோஷ் சார் வந்து சில இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து எப்படின்னா ரொம்ப மை ஆன்சர்ஸ் வில் பி வெரி சிம்பிள் அண்ட் பிளெயின். ரொம்ப லிட்ரேச்சரா, ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ஸ்காலர்லியா அப்படியெல்லாம் இருக்காது. சில பேப்பர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஸ்காலர்லி. அந்த லெவலுக்கு எனக்கு எழுத வரல, உண்மையா சொல்லணும்னா எனக்கு எழுத வரல. பட் ஃபியூ ஆஃப் யூ கேன் ரைட். நீங்க அப்படி எழுதுறீங்க, உங்களுக்கு அந்த திறமை நிஜமாலே இருக்குன்னா நீங்க அதை வந்து தாராளமா பேப்பர்ல காமிச்சிக்கலாம். பொய்டிக்கா எழுதுறதா இருக்கட்டும், வாட் எவர். ஆர் இஃப் யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் வெரி சிம்பிள் ஆன்சர்ஸ்னாலும் ரொம்ப சிம்பிளா எழுதிட்டு போங்க. இப்போ நீங்க கேட்டுருந்தீங்களா வேல்யூ அடிஷன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து நீங்க இந்த 6 to 10 புக்ஸ் எடுத்து ஒரு வாட்டி பார்த்துட்டு, அது ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆர் யூ கேன் யூஸ் திஸ் தமிழ் வர்ச்சுவல் அகாடமி, அது எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து நிறைய வந்து நம்ம கோர்ஸ் எழுதி வச்சுக்கலாம். ஆர் இல்லை உங்களுக்கு வேல்யூ அடிஷன்ஸ் மட்டும் ஏதாவது செஷன்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் ஹேவ் சம் அகாடமிஷியன்ஸ். அவங்க வந்து தேல் டூ இட் பெட்டர்.
இது இப்போ மொழி வரலாறு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் தெரியும் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க. இப்போ குடும்ப விளக்குல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தேல் நோட் பெட்டர். ஸோ அவங்க கிட்ட வச்சு வி கேன் ஹேவ் செஷன்ஸ் ஃபார் தேட் ஆல்சோ. அந்த மாதிரி கூட நம்ம வந்து நம்ம ஆன்சரை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு வந்து அந்த 280யாவது எடுக்கணும். 280 எடுத்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் 280க்கு நம்ம எய்ம் பண்ணால் வில் கெட் அட்லீஸ்ட் 250 to 260 அந்த மாதிரியாவது நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் in the form of notes or notes in the form of an answer ஏதோ ஒன்று நம்மளுக்கு இருக்கணும். ஸோ ஐ வில் ஷோ யூ சம் ஆஃப் மை இது. என்னால பெருசா நிறைய எடுத்துட்டு வர முடியல. பட் ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியுதா உங்களுக்கு? இல்லை இல்லை எதுவும் பெருசா இதெல்லாம் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ரோட். இப்போ சில பேர் சொல்லுவாங்கல்ல ஜிஎஸ்ல வந்து மீன் லிட்ரேச்சர்ல வந்து லிட்ரேச்சர் மாதிரி தான் எழுதணும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து எதுவுமே மேண்டேட்டரி கிடையாது. இது இப்படிதான் அது அப்படிதான் கிடையாது. சில கொஸ்டின்ஸ் நான் வந்து இப்படி ஜிஎஸ் மாதிரி பாயிண்ட் பாயிண்டா போட்டு தான் எழுதினேன். ஸோ யூ கேன் ரைட் இட் எனிவே. ஓகேவா? ஸோ இது இருக்கா, இது இங்க முடிச்சிட்டேன். ஸோ திஸ் வாஸ் த மிஸ்டேக் தட் ஐ டிட். ஓகேவா? இது என்னோட இதெல்லாம் வந்து நான் ஸ்டார்டிங்ல எழுதின பேப்பர்ஸ். இதோட நான் முடிச்சிட்டேன். இந்த பேஜ் நம்ம ஃபில் பண்ணணும். பட் இந்த எக்ஸாம் நான் உண்மையா சொல்றேன், அந்த யூபிஎஸ்சி பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, எல்லா பேஜுமே நான் கம்ப்ளீட் பண்ணேன். டில் த எண்ட் எல்லா பேஜுமே எல்லா கொஸ்டினுக்குமே கம்ப்ளீட் பண்ணேன். ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். மேபி அந்த ஒரு 240க்கும் 250க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து அதுவா கூட இருக்கலாம். நான் எழுதி கொடுத்துட்டு இருந்தப்போ ஒரு மார்க் வந்துச்சு. இது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் எழுதுறப்பதான் எனக்கு தெரியுது, ஓகே கண்டென்ட் என்னால இவ்வளவுதான் ஃபில் பண்ண முடியுது, என்னால கீழே எதுவுமே எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் ரைட்டிங் நீங்க அதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. அகைன் அனதர் திங் வந்து நான் கன்க்ளூஷன் எழுதலை இந்த கொஸ்டின்ல. ஆன்லைன்லயும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கன்க்ளூஷன் எழுதலை. ஸோ இதெல்லாமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணப்போ கத்துக்கிட்ட விஷயங்கள். சி அகைன் திஸ் ஒன், இது சிலப்பதிகாரம் பத்தின ஒரு கொஸ்டின் தான். இது ஐ ட்ரைட் இட் இந்த நார்மல் ஜிஎஸ் இல்லாம நம்ம தமிழ் ஆப்ஷனல் மாதிரி எழுதுறது. ஏன்னு எழுதுனேன் இது வரைக்கும் தான் என்னால் எழுத முடியுது, கண்டென்ட் இல்லை எனக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியுதுல ஒரு மாதிரி பிளாங்கா இருக்கு. இதுக்கு மார்க் வந்து கம்மியா தான் வரும். ஸோ நம்ம ஃபுல் பேஜ் எழுதணும். இது உள்ள என்ன வேல்யூ அடிஷன் கொடுக்கலாம்? ஸோ சிலப்பதிகாரம்க்கு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு கன்க்ளூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். சிலப்பதிகாரம் பத்தி என்ன சொல்லியிருப்பாங்க, இப்போ ஒரு 17 புக் இருக்குன்னா அதை நம்ம கூகுள் பண்ணி ஜஸ்ட் அதை பத்தி யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இந்த எஃபர்ட்டை எடுங்க. இதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஃபர்ஸ்ட் என்ன ஓகே சிலப்பதிகாரம் எடுத்தோம்னா சிலப்பதிகாரம் பற்றி யார் என்ன சொல்லியிருக்காங்க ஆர் அது பத்தின ஏதாவது ஆர்டிகல்ஸ் இருந்தா சும்மா படிச்சு ஒரு 2 பேராகிராஃப், ஒன்னு இன்ட்ரடக்ஷனுக்கு ஒன்னு கன்க்ளூஷனுக்கு, அந்த மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த 17 பாட்டுக்கும் பண்ணுங்க. அகெயின் சேம் வே பேப்பர் 1க்கும் இருக்கிற எல்லா தலைப்புக்கும், இப்போ ஒரு திறனாய்வு அணுகுமுறையா இருக்கட்டும், இல்லைன்னா வேற என்ன, இப்போ சங்ககால போர் முறைகள் இருந்தா அது கண்டென்ட் நம்ம கிட்ட இருக்கும். பட் என்ன வேல்யூ அடிஷன் நம்ம பண்றோம்னா யூ கேன் ஜஸ்ட் கூகுள் இட். ஏதாவது ஒரு நல்ல பேராகிராஃப்ஸ் ஏதாவது கிடைக்கும், அதை எழுதி வச்சுக்கோங்க. இன்ட்ரடக்ஷனுக்கு ஒன்று, கன்க்ளூஷனுக்கு ஒன்று. திஸ் இஸ் த வேல்யூ அடிஷன், த மேக்ஸிமம் தட் வி கேன் டூ. அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸை எப்படி வந்து தமிழ் ஆப்ஷனலுக்குள்ள கொண்டு வரலாம்? பெருசா வி டோன்ட் ஹேவ் ஸ்கோப். பெருசான்னு இல்லை, நாட் ஈவன் லைக் 2 to 3% ஆஃப் த ஸ்கோப், அவ்வளோதான் நமக்கு இருக்கும். பட் அதையும் நம்ம எடுத்துட்டு வரலாம். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வந்து கண்டெம்பரரியா தமிழ் லிட்ரேச்சர்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து யூ கேன் ஜஸ்ட் அட்டெண்ட் சம் ஈவெண்ட்ஸ், அவ்வளவுதான். நம்ம போயிட்டு என்ன நடக்குது, புதுசா என்ன புக் வந்திருக்கு, அதெல்லாம் நமக்கு படிக்க டைம் இருக்காது. வி டோன்ட் ஹேவ் இட் இன் த கோர்ஸ் ஆஃப் ஆர் சிலபஸ். அதை எடுத்துட்டு வர்றதுக்கான ஸ்கோப் இருக்காது. பட் சும்மா ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. இப்போ புக் ஃபேர் நடக்குதுன்னா புக் ஃபேர் போய் பாருங்க, அங்க ஒரு 4 எழுத்தாளர்கள் பேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நீங்க சார் கிட்ட கேட்கலாம். ஆர் வேற யாராவது வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறதுல ஒரு தெளிவு இருக்கணும். சிலபஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், ஆன்சர்ஸ் இருக்கும், அது எல்லாருமே கொடுத்துருவாங்க. பட் வாட் யூ வாண்ட், அதுக்கான எஃபர்ட் நம்ம போடுறோமா, இல்லைன்னா அது நம்ம வேற யார்கிட்ட இருந்தா அது கூட வாங்கிக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் சம்திங், இப்போ சிலப்பதிகாரம் பத்தி எனக்கு வந்து வேல்யூ அடிஷன் வேணும் அப்படின்னா இதை நீங்க அது ஒர்க் பண்ணுங்க. இல்லைன்னா சார் கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி வேணும் சார். ஸோ அதெல்லாம் நீங்க எழுத உங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறது புரியும். ஓகேவா? ஸோ again I'm saying the most important thing the whole Tamil optional is writing, completing the paper. அது அழகா இருக்கா, நம்மளால ஒரு கன்க்ளூஷன் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கடைசி வரைக்கும் அந்த ஒரு மொழி நடை நம்மளால வந்து ஃபாலோ பண்ண முடியுதா? ஸ்டார்டிங்ல வந்து அழகா இருக்கும். நான் எழுதுறப்பவுமே
ஃபர்ஸ்ட் வந்து நல்லா தமிழ்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மாதிரி அந்த மொழிநடை வந்து மாறி இருக்கும். அது மாதிரி ஆகக்கூடாது. நம்ம படிச்சோம்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் எப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அந்த ப்ராக்டிக்கலா நம்ம ஒரு ஆன்சர்ல எழுதுற வர இஷ்யூஸ். இப்போ சிலபஸா இருக்கட்டும், கண்டென்ட் எல்லாமே வந்து சார் கொடுத்துருவாங்க, நீங்க எழுதிருவீங்க, அது எல்லாமே இருக்கும். பட் என்ன இஷ்யூஸ் வருது, ஃபர்ஸ்ட் என்ன இஷ்யூஸ் வருதுன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? பர்சனலா எனக்கு இது இஷ்யூவா இருக்கு, என்னால இதை எடுத்துட்டு வர முடியல, இல்லைன்னா இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியல, கன்க்ளூஷன் கொடுக்க முடியல. ஸோ இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் நம்ம ஜிஎஸ்க்கு நிறைய பேசியிருப்போம், நானே வந்து நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. பட் இட்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இன் தமிழ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து விட்டுறாதீங்க. அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சாதான் எழுத முடியும். ப்ரிப்பேர் பண்ணி வைக்காம அங்க போயிட்டு ஓனாலாம் நம்மளால எழுத முடியாது. ஸோ ப்ரிப்பரேஷன் ஃபார் தட், ஃபார் இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன், ஆன்சர் ரைட்டிங், பிளஸ் கெட்டிங் த ஃபீட்பேக். அப்புறம் வேல்யூ அடிஷன் ஃப்ரம் எய்தர் ஃப்ரம் 6th to 10th அந்த புக்ஸ்ல இருந்து நீங்க வேல்யூ அடிஷன் பண்ணிக்கலாம். இப்போ எதுக்கு எடுத்து வச்சிருப்பேன்னா, இப்போ படிமம் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா ஸ்டாண்டர்டா நமக்கு சோர்சஸ்ல ஒரே இதுதான் கொடுத்துட்டு இருப்பாங்க. படிமம்க்கு என்ன, அங்கதம்க்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம இந்த 6 to 10 புக் எடுக்கிறப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்கலாம். ஆர் வேற ஏதாவது இடத்துல நம்ம ஒரு தமிழ் ஸ்பீச் கேட்கிறப்போ வேற ஒரு அங்கதம் படிமம் அந்த மாதிரி கிடைக்கலாம். ஸோ அதெல்லாம் தான் வேல்யூ அடிஷன். இட்ஸ் குவைட் சிம்பிள் ஆக்சுவலி. தமிழ்ல வேல்யூ அடிஷன் பண்றது வந்து நம்ம ஏதாவது ஒன்று பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வாட் we'll be doing or here நம்ம இப்போ சார் என்ன பண்ணுவாருன்னா he'll be taking all the writing அதெல்லாமே நடத்திட்டு இருப்பாரு. நான் வந்து டெய்லி வர மாதிரி இருக்காது, எப்பயாவது எப்பப்போலாம் வேணுமோ அப்பப்போ வருவேன். அண்ட் ஐ வில் பி கிவிங் சம் ஃபீட்பேக்ஸ் ஆர் பர்சனல் மென்டர்ஷிப் ஏதாவது வேணும் அப்படின்னா ஐ வில் பி டூயிங். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சராக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூ இருக்கு, எனக்கு நோட்ஸ் எழுதுறதுலேயே இஷ்யூ இருக்கு, இல்லைனா என்ன இஷ்யூ இருக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சொன்னீங்கன்னா ஐ திங்க் சார் வில் டேக் ஸ்டெப்ஸ் டு அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஹில் பி டூயிங். இப்போ சார், இப்போ சந்தோஷ் சார் வந்து எப்படின்னா ஹி இஸ் வெரி மச் இன் டு த லிட்ரேச்சர். அவர் வந்து கொஞ்சம் லிட்ரேச்சரான ஒரு பர்சன். நான் வந்து எப்படின்னா ஐ ஜஸ்ட் டுக் திஸ் ஃபார் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன வேணும் அவ்வளோதான். அதுதான் வந்து என்னோட ஒரு இதுவா இருக்கும். ஸோ ஐ கேன் நாட் லைக் இன்னொன்று சொல்றது, நான் வந்து அப்படியே தமிழ் இப்போ அவர் பேசுறதுக்கும் நான் பேசுறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹீ இஸ் மோர் இன் டு லிட்ரேச்சர். ஸோ அவரோட ஆன்சர்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மாதிரி அந்த தமிழியல் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். பட் என்னோடது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினாக தான் இருக்கும். பட் அட் எண்ட் ஆஃப் த டே மார்க் வருதா அவ்வளோதான். எனக்கு 251 வந்துச்சு, அவ்வளோதான் நம்ம பார்க்குறோமே ஒழிய இட்ஸ் நாட் நம்மளோட இது கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு தமிழ்னு ஒன்று நல்லா வரும், என்னால் எழுத முடியும் முடிக்க முடியும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இட். பட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க, எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க, முடிச்சு வச்சுக்கோங்க. எப்படி சொல்றது, இப்போ அந்த கோட் கொஸ்டின் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, கோட் கொஸ்டின் எல்லாம் வந்து கஷ்டமா தான் இருக்கும், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கோட் தெரியலன்னா வேஸ்ட் அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அது ஒன்று. கோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா, ஸோ இன் தட் புக் இப்போ சார் ஒரு புக்கு கொடுத்திருந்தாரு. இந்த புக்ல சார் அது இதுல வந்து இந்த சப் டாபிக் வைஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு சப் டாபிக்குக்கும் ஒரு கோட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. த பேசிக் மினிமம். நம்மளால எல்லாமே பண்ண முடியாது. இப்போ வந்து அறமும் அரசியலும்ல ஜென்ரலா இருக்கு, குறுகிய நோக்கம்ல என்ன இருக்கு, குறுகிய நோக்கம்னு இருக்குன்னா இதுக்கு ஒரே ஒரு இது. ஸோ இப்போ நம்ம இதுபடி இது எல்லாத்துக்குமே நீங்க ஆன்சர் எழுதிட்டீங்கன்னா உங்களோட நோட்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு குறுகிய நோக்கம்ல. ஸோ இந்த சப் டாபிக் வைஸ் அறம் வாழுமா இதுக்கு உங்களை எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கு, பக்காவா ஆன்சர் இருக்குன்னா தட்ஸ் ஆல். இவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டியது. ஸோ இந்த புக்கை நீங்க வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் இப்பதான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து தவறுகள் இது ஓகே ஜென்ரல். இப்போ திருப்பாவை எடுத்தோம்னா திருப்பாவையில் காதல் எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது, இது ஆண்டாளின் காதல் இருக்கும், என்னென்ன வர்ணனை இருக்கு. ஸோ இதுக்கெல்லாமே உங்ககிட்ட ஆன்சர் இருக்கு. இந்த புக்குக்கு உங்ககிட்ட ஆன்சர் இருக்குன்னாலே அரௌண்ட் லைக் 70% ஆஃப் யூர் ப்ரிப்பரேஷன் இஸ் ஓவர். அதுதான் த ட்ரூத். இதுல இருந்து தான் வரும், பிவைக்யூல இருந்து தான் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கு. அண்ட் கோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, வழக்குரை காதை அப்படின்னா அதுல இருந்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா அதுல ஒரு 2 கோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. கட்டுரை காதையில 2 எழுதி வச்சுக்கோங்க. ஸோ டேக் திஸ். இதவே நீங்க வந்து ஒரு பேஸா எடுத்தீங்கனாலுமே நல்லா தான் இருக்கு. பிகாஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் சீயிங் இட், இன்னைக்கு தான் நானுமே பார்த்தேன். இந்த புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். நிறைய ரிசோர்சஸ் இருக்கு, நம்ம வந்து அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு.
ஸோ அதான் இதுக்கப்புறம் ஐ வில் பி கம்மிங் ஃபார் பர்சனல் மென்டர்ஷிப் ஆர் சம்திங் எதுனாலும் நம்ம ஃபீட்பேக்ஸ் எதுனாலும் நம்ம பேசலாம். ஐ திங்க் இன்னைக்கு 11 o'clock வரைக்கும் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ திட்ஸ் ஆல் ஐ ஹேவ் ஃபார் டுடே. வேறு ஏதாவது நோட்ஸ் வேணும், இப்போ என்னோட நோட்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா பாருங்க, அதெல்லாமே வி கேன் கிவ். பட் இப்போ சார் ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து நல்லா இருக்கு. ஸோ வாட் எவர் கொஸ்டின் இன் தட் நீங்கள் வந்து ஆன்சர் எழுதுறீங்கன்னா தட் இஸ் பர்ஃபெக்ட்லி சூட்டபிள் ஃபார் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ யூ கைஸ் ஹவ் எனி கொஸ்டின்? இது வந்து ஜென்ரலா, நாட் ஜஸ்ட் இன் டு திஸ் தமிழ், ஜென்ரலா வேற ஏதாவது ஆன்சர் ரைட்டிங்ல, தமிழ் ஆன்சர் ரைட்டிங்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா ஐ கேன் அட்ரஸ். ஜிஎஸ்ல அந்த ஆன்சர் இந்த மாதிரி ஒன்றரை லைன் ஒரு எக்ஸாம்பிள், ஒன்றரை லைன் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, இப்போ ஒன்றரை லைன் ஒரு மேற்கோள், ஒன்றரை லைன் ஒரு மேற்கோள் காட்டலாம். காட்டலாம். ஐ ஹாவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் இட். நான் வந்து என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையுமே எழுதி எழுதி ஒரு மாதிரி ட்ரை பண்ணிட்டேன். சரி எது வந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸோ திஸ் இஸ் வாட் யூஆர் ஆஸ்கிங் அபவுட், ரைட்? இந்த மாதிரி இது இதே மாதிரி ஒன்று, இதே மாதிரி ஸோ அகைன் இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பாயிண்ட், இதுக்கு ஒரு கோட், இது பாயிண்ட். உங்களால அவ்வளோ கோட் கொடுக்க முடியும் அப்படின்னா டெஃபினட்டா கொடுங்க. பட் எல்லாத்துக்குமே கொடுக்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் என்னால் 2-3 தான் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சுது. இதுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்படியும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஜிஎஸ் இல்ல எல்லாமே அதே மாதிரி பண்ணாதீங்க. ஸோ 1-2 இந்த மாதிரி பண்ணுங்க. 1-2 நல்லா இலக்கிய நடையில பேராகிராஃப்ஸா எழுதுங்க. ஸோ ஷோ சம் வேரியேஷன்ஸ், அது வந்து பண்ணலாம். எல்லாமே ஒரே இதுவா இருந்தா நல்லா இருக்காது. அதே அவங்க எக்ஸாமினர் மைண்ட் செட்டும் அதே மாதிரி போயிடும், அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. தட் ஒன்ட் பி குட். ஸோ நான் வந்து இப்படியும் இந்த ஜிஎஸ் மாதிரியும் எழுதுனேன். இந்த ஃபைனல் ஆன்சர் சரி ஜிஎஸ் மாதிரி இந்த மாதிரி இல்லையா. ஸோ இந்த வரைகிறது எல்லாம் எனி திங் யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட். இதுதான் பண்ணணும், பண்ணலாம் 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 பண்ணலாம். யா டெஃபினெட்லி, அதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி நான் வந்து நோட்ஸ்லயே எழுதி பாருங்க, இந்த மாதிரிலாம் கூட எழுதலாம். ஸோ there's nothing, இந்த ஃப்ளோ சார்ட்ஸ் போட்டு there's no restriction. அதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்து இதுதான் நீங்க பண்ணணும், அதுதான் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நோட்ஸ்லயுமே இந்த மாதிரி தான் எழுதி வச்சிருக்கேன். திஸ் ஐ ரெப்ளிகேட்டட் இந்த எக்ஸாம் ஆல்சோ. எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க என்ன வேணா பண்ணலாம். இந்த கண்டென்ட் கரெக்டா இருக்கா, அந்த கொஸ்டினுக்கு அது வந்து ஏற்புடையதா இருக்கா அப்படிங்கிறது தான். இப்போ வந்து அங்கதம்னா நான் என்ன எழுத போறேன், இவ்வளவுதான். இதுதான் என்னோட ஆன்சர் ஷீட்லயுமே இருக்கும். இவ்வளவுதான் நம்மளால எழுதவும் முடியும், இவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ படிமம்னா என்ன எழுத போறேன், இப்படிதான் நீங்க ஆன்சர்ஸ் எழுதுறீங்க இல்லையா கொஸ்டின். ஸோ ஒரு 1.5 பக்கத்துக்கு நீங்க வந்து நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சாலே போதும். இதுக்கா இவ்வளோ ஒரு 4-5 பாட்டு எழுது. இதெல்லாம் நான் ஜஸ்ட் இதுதான் என்னோட நோட்ஸ்ல இருந்து ஸ்டாட்டிக் நோட்ஸ்ல இருந்து எடுத்தது. இதெல்லாம் சும்மா வேல்யூ அடிஷனா நான் எடுத்து அப்புறமா சைட்ல வந்து நான் ஆட் பண்ணது. ஸோ உங்க நோட்ஸ் இப்படி இருந்தாலே போதும். ஒரு ஆன்சர், அதுக்கான என்ன என்ன எழுத போறோம், அதுக்கு என்ன கோட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இவ்வளோதான். இட்ஸ் வெரி, எப்படி சொல்றது, ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். பட் கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டு வேல்யூ அடிஷன் பண்ணோம்னா தமிழ் ஆப்ஷனல் இஸ் கோயிங் டு பி ஈஸி. அதெல்லாம் அது இப்போவே முடிச்சு வச்சுக்கோங்க. இந்த டிசம்பருக்குள்ள நீங்க முடிச்சு வச்சுட்டீங்கன்னா தான் வென்எவர் அந்த ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு நமக்கு வந்து டைமே இருக்காது. ஸோ இதெல்லாம் என்கிட்ட ஆல்ரெடி ரெடியா இருந்ததுனால தான் என்னால் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு டப்புன்னு ரிவைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ டூ தட் ஒர்க் நவ். அதை மட்டும் மிஸ் பண்ணிடாது. ஓகே, எனிதிங் எல்ஸ்? நிறைய புக்கெல்லாம் அவ்வளோலாம் நீங்க படிக்க வேண்டாம். ஸோ இப்போ இந்திய மொழி குடும்பங்கள்னு இருக்குன்னா 4 குடும்பங்கள், அதை நீங்க அதுக்கு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருவீங்க. எந்த ஏரியா உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க பேப்பர் 1ல? ஐ திங்க் நான் அதுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு வரல. ஓகே, ஐ வில் டெல். மொழி குடும்பங்கள் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம வந்து ஒரு பேஜ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பக்கத்துக்கு எல்லா ஒரு குடும்பத்துக்கும் ஒரு நோட்ஸ். இதுல வந்து தமிழின் இடம், அதுக்கு ஒரு 1.5 பக்கம் நோட்ஸ். அதாவது சிலபஸ்க்கு நீங்க அந்த சிலபஸை ஒரு கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சருக்கு ஒரு 2 பக்கம், இவ்வளவுதான் நம்மளால நோட்ஸ் எடுக்க முடியும்.
நீங்க சக்தி வேலையா புக்கு அது இது அதெல்லாம் எடுத்துலாம் நம்ம அதுல இருந்துலாம் நம்ம நோட்ஸ் எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். நம்ம படிக்கலாம், புக்கெல்லாம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், படிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். பட் நம்மளால ஆன்சர்ல எழுத முடியுமானா எழுத முடியாது. ஹேவ் டு பி வெரி ஸ்பெசிபிக். சிலபஸ்ல இருக்க இப்போ அதுக்கு என்ன இருக்கு, திராவிட மொழி குடும்பங்களில் தமிழின் இடம் அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கும் 2 பக்கத்துக்கு உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. எதுனாலும் ஓகே தான். நீங்க ஸ்டாண்டர்ட் புக்ஸையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து விக்கிபீடியா, கூகுள் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? திராவிட மொழி குடும்பங்களில் தமிழ் இடம் அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலே மோஸ்ட்லி வர்ச்சுவல் அகாடமில இருந்து ஏதாவது ஒரு 2, 3 கட்டுரைகள் வரும். இல்லைன்னா வேற யாராவது எழுதியிருப்பாங்க. இல்லைன்னா வேற மொழி வரலாறு புக்ஸ்ல இருந்து ஏதாவது ஒண்ணு வரும். ஸோ அந்த மாதிரி நீங்க போங்க. அந்த புக்கெல்லாம் படிச்சு நம்ம ஏதோ பெரிய ஆளாக போறோம் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. அந்த அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ற புக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நம்ம ஒரு படிக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ரீடிங் அதுல ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்குதா அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் நாட் கோயிங் டு பி த சோர்ஸ். நீங்க நோட்ஸ்ல என்ன கன்வெர்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களோட சோர்ஸ். சிலபஸை கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணுங்க, அதை வந்து நோட்ஸ் எடுங்க. பிவைக்யூக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல என்னென்ன கேள்வி கேட்டிருக்கான் அப்படிங்கறத பாருங்க. ட்ரஸ்ட் மீ, தட் இஸ் இனஃப். அதுதான் வந்து நம்ம வந்து நம்பவே மாட்டோம், இது போதுமா இது போதுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் இருந்தா உங்களுக்கு போதும். இதை வச்சு என்ன கேள்வி கேட்டாலும் எழுதிடலாம். ஸோ ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆன்சர் இருக்கா, அவ்வளவுதான். இவ்வளோ இருக்கு. கன்ஃபார்மா இதுல இருந்து தான் கேட்பாங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி ஸ்டாட்டிக். அவங்களால புதுசா ஒரு கொஸ்டின் எல்லாம் இது பண்ணி கிரியேட் பண்ணி எல்லாம் கேட்க முடியாது. ஸோ தட் இஸ் மோர் தென் இனஃப். ஓகேவா? போதும். ரொம்ப அந்த புக் பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் படிச்செல்லாம் நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் தான். நம்ம எழுதிக்கலாம், நல்லா இருக்கும், பட் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஐ டோன்ட் சஜஸ்ட் தட். ஓகே. ம் ம் அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்போ அந்த கவிதை படிக்கிறீங்க, நமக்கு புரியாமலாம் இருக்காது, புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட பொருள். இன்னொன்னு வந்து ஒரு 2, 3 லைன் நீங்க கோட் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னு அது உள்ள இருக்கிற உவமை என்ன இருக்கு, என்ன உருவகம் கொடுத்திருக்காங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். கற்பு மலர்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உவமை என்ன, உருவகம் என்ன, என்ன வேற என்ன அதை மீன் பண்றாங்க, அதுதான் கற்பு மலரோட மொத்த எசென்ஸ். ஸோ அந்த மாதிரி போனீங்கன்னா போதும். பொருள் ஒரு ஒரு 2, 3 லைன். இப்போ சில சில பாட்டெல்லாம் நம்ம கன்ஃபார்மா படிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தப்பு ஞாபகம் வர மாட்டேங்குது, பட் ஓகே. சரி. ம் 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 உங்களுக்கு புரியறதுதான் கருப்பு மலர்கள். உங்களுக்கு என்ன புரியுதோ அதுதான். நீங்க ஏதாவது இல்ல அதுக்கு ஏதாவது உரை நீங்க படிக்கணும், எனக்கு தெரிஞ்சு அதுக்கு உரையெல்லாம் நானுமே படிச்சது இல்லை. எனக்கு என்ன புரியுதோ அதுதான் எழுது. நமக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும், அது ஒன்றும் கஷ்டமாவும் இருக்காது இல்லையா. நம்மளுக்கு என்ன அங்க கைடன்ஸ் தேவைப்படும்னா, எது உருவகம் எது உவமை, இதுல என்ன சொல்ல வராங்க, இல்ல என்ன அணி எழுதியிருக்காங்க, அதெல்லாம் தான் நமக்கு வந்து கைடன்ஸ் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் சார் கிட்ட கேளுங்க. ஆர் இஃப் யூ வாண்ட் ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்டயுமே கேளுங்க. நம்ம சைட்ல வந்து இது என்ன அணி இது என்ன உருவகம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டோம்னா அது மட்டும் தான் பிரச்சனையா இருக்கும். சமூக பார்வைக்கெல்லாம் ஸோ திரும்ப இப்போ கருப்பு மலர்களும் என்ன பிரச்சனை தெரியுமா வரும், நம்ம பிவைக்யூக்கு நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுட்டா போதும். ஒரு நிமிஷம் இருங்க. இல்லைன்னு சரி, நல்ல இது இது பண்ண முடியல, பட் ஓகே. பிவைக்யூ கொஸ்டின்ஸ்க்கு நோட்ஸ் எழுது. மோஸ்ட்லி சமூக பார்வை தான் வரும். இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து அதுல இந்த சோசியலிசம் கருத்துக்கள் எப்படி இருக்கு அந்த மாதிரி எல்லாம் தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர்ட் ஆன்சர்ஸ் எழுதி வச்சுட்டீங்கனாலே போதும், நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணிடலாம். பட் உரையெல்லாம் படிச்சுட்டு இருக்காதீங்க, அதுல என்ன புரியுதோ தெரியுதோ அதை வச்சு நம்ம எழுதிடலாம். ஓகே. ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டமா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது கற்பு மலர்கள். சில பேருக்கு வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய போயம்ஸ் படிக்கிறவங்களுக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யோர் இதுதான். ஓகேவா? எஸ் ஜோஷா. ஓகே சார். சும்மா வச்சிருக்காங்க, அதுதான் வந்து
மற்றபடி சிலபஸ் எல்லாமே அவ்வளோதான் இருக்கு. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இருக்கு அதெல்லாம் ஆன்சராக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஏன்னா லாஸ்ட்ல அங்கே போயிட்டு ஆன்சர் தான் தேவைப்படும். இதெல்லாம் படிச்சுட்டு போனாலும் ஒரு ஆன்சர் சொல்லிட்டேன். நானுமே பண்ணது எல்லாருமே பண்ணுறது. தேங்க்யூ மேம். மேம் வந்து தொடர்ந்து நம்மளோட பயணிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இன்னும் டிசம்பர் வரைக்குமே அப்கமிங் பேட்ச்லையும் சரி, அடுத்தடுத்து வர இதுலையுமே சரி, மேம் நீங்கள் கூட தான் இருப்பாங்க. ஸோ எனி டவுட்ஸ் செஷன் வேணுனாலும் நம்ம நெக்ஸ்ட் அப்படியே பண்ணிக்கலாம். சரியா? சரி, அதர்வைஸ் ஏதாவது டவுட்ஸ்? எதுவும் இல்லையா? சரி, செஷன் முடிச்சுக்கலாம். ஸோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சரியா? மீண்டும் சந்திப்போம். சொல்லி ஆன்லைனில் இருப்பாங்க மேம். யாராவது தமிழ் ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறதுல ஏன் பண்ணுறோம், ஏன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது கேள்விகள் இருக்கா? நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் மேம். இல்லை பண்ணிடுங்க. தமிழ் ஆப்ஷனல் நீங்களே சொல்லிட்டாங்க. சரி, தமிழ் ஆப்ஷனல் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். நான் இன்ட்ரோ வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன், இன்ஸ்டாலேயே. ஸோ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து தாய்மொழி வந்து தமிழாக இருந்திருக்கும். இன்னொன்று தமிழ் நல்லா பேச வரும், எழுத வரும், அந்த தைரியத்தில் எடுப்போம். இன்னொன்று வேற வழியே இல்லாமல் தமிழ் தான் எனக்கு வாய்ச்சது அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். சரியா? ஸோ இந்த காரணங்களெல்லாம் எடுப்போம். ஸோ நான் சொல்கிற சஜஷன் என்னன்னா, ஒரு அடிப்படை புரிதல் இருந்தாலே தமிழ் எடுக்கலாம். அடிப்படையாக தமிழ் எனக்கு எழுதவும் படிக்கவும் வருது, பிழை இல்லை. வாக்கிய பிழைகள் வராமல் இருந்தால் போதும். எழுத்து பிழைகள் திருத்திக்கலாம், வாக்கிய பிழைகள் மட்டும் வராமல் இருந்து ஒரு சொற்றொடரை அமைக்க தெரியுது, நம்மளால வாக்கியத்தை வந்து அமைச்சு எழுத தெரியுதுனாலே நம்மளால தமிழ் எடுக்கலாம். யாராக இருந்தாலுமே தமிழ் எடுக்கலாம். ஸோ தமிழ் எடுக்கிறதுக்கு யாருக்குமே தடை இல்லை. தமிழ் என்னைக்குமே சரி, வந்தாரை வாழ மட்டும் தான் வைக்கும். தமிழ் படித்தார் கெட்டு போவதில்லை, அந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ அதனால தமிழ் வந்து மார்க்ஸ் பேஸ்டா இன்னைக்கு ஸ்ட்ரகிள் ஆனாலும் கூட ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மார்க்ஸ், நிலையான ஒரு மதிப்பெண்ணை கொடுக்கக்கூடிய பாடமாக தான் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. மற்ற பாடங்கள், விருப்ப பாடங்களை பொறுத்தவரை ஏறும் இறங்கும் மார்க்ஸ். ஆனால் தமிழ் விருப்ப பாடமும் அப்படி இல்லை. நல்லா எழுதுனவங்களுக்கு நல்ல ஒரு மார்க்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த முறை எப்படி இருக்குன்றத இப்போ வரும் தேர்வு இப்போ எழுத போறாங்களே, இன்னும் 20 நாள்ல எழுத போறாங்க. ஸோ அவங்களுடைய மதிப்பெண்களை பொறுத்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, வேற எதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நம்ம இன்னும் டைம் இருக்கு, ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. விதைகள் பேசுவோம். சரியா? நான் செஷன் முடிச்சுக்கிறேன். ஆன்லைனில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? செஷன் நாளைக்கும் டெமோ இருக்குங்க. இந்த செஷனோட ஃபீஸ் வந்து 22,000. சரிங்களா? எல்லாமே இன்க்ளூடட். நாளைக்கு 6:45 to 8:45 செஷன் மார்னிங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் தாராளமாக நாளைக்கு காலையில் வந்து லிங்க் கொடுத்துருவாங்க. விருப்பம் உள்ளவங்க டெமோ அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ்? நம்ம அது அடுத்த வாரம் அடுத்த செஷன் இருக்கு. தமிழ் வழியில நான் வந்து மெயின்ஸே கொடுக்க போறேன், ஃபுல் மெயின்ஸ் ஜிஎஸ்மே நான் தமிழ்ல கொடுக்க போறேன்றவங்களுக்கான அடுத்த செஷன் நெக்ஸ்ட் வீக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்ளை பண்ணி வந்துருங்க. ஸோ நம்ம அழகர் சார் வந்து ஃபுல்லாகவே மெயின்ஸ் வந்து தமிழில் எழுதினவர் தான். ஸோ அதனால தாராளமாக நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம். ஸோ 4 இன்டர்வியூ 5 மெயின்ஸ் ஃபுல்லாக தமிழில் தான் எழுதியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், யூனிக்காக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம அதுக்கான வேலைப்பாடுகளும் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக நம்ம அதில் எடுத்துகிட்டு போகலாம். அசோகா, மதன், ஒரு டீம் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு பின்னாடி. அது தமிழ் மெயின்ஸ் ரைட்டிங்க்கு ரெடி பண்ணி கண்டிப்பாக பண்ணுறோம். அது வேற யாரும் இப்போ பண்ணல. ஸோ நம்ம அதுக்கான பேஸும் ரெடி பண்ணுறதா இருக்கும். ஓகே, வாட் அபவுட் டெய்லி ஆன்சர் ரைட்டிங்? என்ன என்ன ஆன்சர் ரைட்டிங் வேணும் நவீன்குமார்? சார் குட் மார்னிங். ஏற்கனவே நான் கேட்டிருந்தேன், பட் அது நீங்க பின்னாடி சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த செஷன் வந்து போடும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், திரும்ப கூப்பிடுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே சார். ஓகே, நன்றிங்க. விருப்பம் உள்ளவங்க
இன்ஸ்டியூட்டோட நம்பர் 8870031947. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் போட்டு